எனக்கு ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்லி அதை தொடர்ந்து இந்த 3 நாட்கள் அந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில் தான் உங்களோட நான் பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே இருக்கிற உடன் ஊழியர்கள் இருக்கலாம், இந்த சபையில் மூப்பர் இருக்கலாம், வாலிப பிள்ளைங்க, சபையில் இருக்கிற எல்லா லேவி கோத்திரத்தார்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன். அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். எங்கள் சபையில் அமர்ந்திருப்பது என் நிற்பது போல தோன்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தையாய் கடந்து செல்வோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் திருச்சபைக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த செய்தியை, இந்த வசனத்தை தேவன் கோடிட்டு எனக்கு இதை பேசு என்று தேவன் இடைப்பட்டார். ஆகவே இந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் தொடர்ந்து பேச இருக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். பாஸ்டர், என்ன பாஸ்டர் குறை என்று நீங்கள் பல பேர் கேட்கலாம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சபைக்குள்ள இருக்கட்டும், வெளியில் உள்ளவங்க இருக்கட்டும், பல பேர் இடத்துல ஓடி வந்து சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் எனக்கு திருமணமே ஆகலை, திருமணம் ஒரு பெரிய தடையாக எனக்கு இருக்குன்னு சொல்லி திருமணமாகாத ஒரு தடை, அதில் ஒரு சந்தோஷமான ஒரு சுகவாழ்வு இல்லைங்கிற அந்த குறைய சில பேர் ஓடி வந்து சொல்லுவாங்க. சில பேர் ஓடி வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படிலாம் சூழ்நிலை இல்லை, எனக்கு திருமணம் ஆயிட்டு ஆனால் திருமணம் ஆனாலும் சந்ததி இன்னும் உண்டாகலை, 5 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் கூட ஆயிட்டு எனக்கு சந்ததியை பார்க்க முடியல, ஒரு பிள்ளை பேர் நோக்க முடியலன்னு சொல்லி அப்படி சிலர் ஓடி வந்து சந்ததியை பார்க்க முடியலங்கிற வேதனையில் அந்த பிள்ளை பேர் தலைமுறை சந்ததிக்காக அந்த குறையை குறித்து அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சில ஆட்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவோ உழைக்கிறேன், ஆனால் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உழைத்தாலும் அது எல்லாம் வட்டிக்கும் கடன் 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 ஒரு காரியத்தையே நான் பார்க்கிறேன், திரளான விதைக்கிறேன், ஆனால் கொஞ்சமாக தான் அறுக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கடன் மாற மாட்டேங்குதுங்கிற ஒரு பெரிய சாபம் என் வாழ்க்கையில் பிடித்திருக்க நான் பார்க்கிறேன்னு சொல்லி எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என் வாழ்க்கையில் முன்னேற முடியலன்னு சொல்லி பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவர்கள் வாழ்க்கையில் வருகிற குறையை அவர்கள் சொல்லுகிறத நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என் வீட்டில் எல்லாரும் அல்ப ஆயுசில் சில பேர் மரித்து போகிறார்கள், 40 வயது 45 வயதில் சிறு வராயத்திலேயே அவங்க மரணத்தை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி பல இந்துக்கள், வெளியில் உள்ள முஸ்லிம் மக்கள், இன்னும் சில கிறிஸ்தவர்கள் கூட மேலோட்டமாய் வாழுகிற ஜனங்கள் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது வழக்கம் உண்டு. என் வாழ்க்கையில் மரணத்தின் மேல மரணத்தின் மேல மரணத்தின் மேல சாவையே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், யார் செய்த மாந்திரிகமோ, யார் செய்த சேவலையோ, பில்லி சூனியமோ, யார் செய்த ஏவலோ எனக்கு தெரியவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையினால என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து கிடக்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு அப்படிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில் என்னவோ தெரியல ஒரு சின்ன காரியம் தான், ஆனால் என்னப்பான்னு சொல்லி நான் செக்கப் போய் பார்த்தா அது இப்படிப்பட்ட வியாதி, சிலர் கேன்சர்னு சொல்லிட்டாங்க டாக்டர், இன்னும் சில தைராய்டு, சில பேர் டிபி, ஐயோ இதை கண்டே பிடிக்க முடியலன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால இது நிமித்தம் நான் ஒருவேளை மரித்து போய் விடுவேணும் என்கிற பயத்து நிமித்தம் நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், நிறைய ஸ்கேன் ரிப்போர்ட், இதுக்கு மேலே இன்னொரு ஸ்கேன், அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கேன், எத்தனையோ ஸ்கேனை பார்த்துட்டேன். இது நிமித்தம் என் வாழ்க்கையில் என்னுடைய செல்வம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய காரியங்கள், என் சொத்தெல்லாம் இப்படி இழந்து கொண்டே போய்விட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் மேலான ஸ்தானத்தில் இருந்த அன்னைக்கு இருந்த நிலைமை இன்னைக்கு நான் இல்லாம நிலத்தை இழந்தவன், வீட்டை இழந்தவன், இப்படி பலவிதமான காரியத்தை இழந்தவர்கள், அப்படி பல ஜாதிக்காரங்க, உயர்ந்தவர்கள், கீழ்ந்தவன், யாரா இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட நபர்கள் ஓடி வந்து என் வாழ்க்கையில சரீரத்தில் சுகத்தை பார்க்க முடியாத குறைவுபட்டுன்னு சொல்லி இப்படி பலவிதமான சாரர்கள் புறப்பட்டு வந்து இடத்தில் கண்ணீரோடு சொல்லுவார்கள். ஆனால் இன்னும் ஆவிக்குரிய சொல்ல வேண்டுமானால் பல ஊழியக்காரங்க, ஊழியம் செய்கிற சுவிசேஷலா இருக்கட்டும், அந்த சபை போதலா இருக்கட்டும், சபை விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஜெப வீரலா இருக்கட்டும், அவர்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், நான் எவ்வளவோ என் வீட்டில் ரட்சிக்கப்படாம என் கணவன் இருக்கிறார், எவ்வளவோ ரட்சிக்கப்படாம என் பையில சமூகத்துக்கு வர மாட்டான், ஆண்டவர் அறிந்த பிள்ளைதான் ஆனா சமூகத்துக்கு வர மாட்டான், தேவனை தேட மாட்டான், கொடுக்க வேண்டியவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம
ஏதோ ஏதோ அந்த பெண்ணுன்னு சொல்லி உலக சிநேகத்துல போயிட்டான், அந்த ஆணு சொல்லி உலக சிநேகத்துல என் பிள்ளை போயிட்டா. இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தம் நான் ஒரு பெரிய இழப்பை நான் பார்க்கிறேன். இப்படிப்பட்ட குறைவு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷத்தில் குறைவை பார்க்கிறேன், சமாதானத்தில் குறைவை பார்க்கிறேன். நான் ஊழியத்தை அப்படியே செய்தாலும் திரளான விதைக்கிறேன், ஆனால் ஆத்துமாக்களை பெரிய அளவில் சபையில் பார்க்க முடியல. ஊழியத்தில் நாங்கள் அதிகமாக பணத்தை சரியாக இறைக்கிறோம். சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, அதிகமாக பணத்தை இறைத்து எத்தனையோ கூட்டங்கள் எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறோம், ஆனால் பிரயாசப்பட்டாலும் இன்னும் எழுப்புதலை பார்க்க முடியல, இன்னும் பிரான்ச்சை போட முடியல, இன்னும் ஆயிரங்களுக்கு நேராக ஊழியங்கள் பயணிக்க முடியல. சும்மா 30, 40, 50, 100, 150, 200 இதே லெவல்ல இருக்கிறோமே. ஒருவராய் 1000 பேரை துரத்துவார்கள் போட்டிருக்கு, 20 பேர் இறந்தா 10,000 வீழ்த்துவார்கள் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு சபைகளை இத்தனை பேர் பெருகினாலும் 10,000ங்களுக்கு நேராக ஏன் சபை முன்னேற முடியலங்கிற பலவிதமான கேள்விகளை ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள் இந்த கேள்விகளை கேட்பாங்க, ஏன் இந்த குறைன்னு சொல்லி. சோ வேதத்தில் இந்த உலகத்தில் குறைவில்லாத மனிதன் ஒருத்தனும் இருக்கவே முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதுகிறார், என் தேவன் எப்பேற்பட்ட குறைவில் யார் இங்கு வந்திருந்தாலும் சரி, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவை மாற்றக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசுவே உன் குறைவை மாற்றி அவர் மகிமையில் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பவுல் பிலிப்பு சபைக்கு 4:19 சொல்றான். அப்ப பவுல் 4:19 சொல்லும்போது அந்த பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா, விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் குறைவு வருங்கிறான். உங்க விஷயத்துக்கு வரேன், விசுவாசிங்க வாழ்க்கையிலையும் குறைவு இருக்குங்கிறான். எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி இருக்க வேண்டிய விசுவாச பிள்ளைகளே, உங்கள் குறைவு அப்படின்னு எழுதுறான், உங்கள் குறைவுங்கிறான். அப்ப விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு குறைவை சத்துரு வைத்திருக்கிறான், ஏதோ ஒரு குறைவை அந்த பிலிப்பியர் 2:30 பவுல் இங்க எழுதுகிறான். ஒரு பக்கம் விசுவாசிகள் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதை எழுதுறான், இன்னொரு பக்கம் உலகத்தை கலக்கின மனுஷன் தான் பவுல். ஆனா அப்படிப்பட்ட பவுல் அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்துல ஏன் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணமடைய, குறைவை விட நான் போதிக்கப்பட்டேன்னு ஊழியக்கார வாழ்க்கையில வர்ற குறைவையும் சொல்றான். என் குறைச்சல்ல நான் இப்படி புலம்பல, எனக்கும் குறை வரத்தான் செய்யுது, என் வாழ்க்கையில சில நெருக்கம் இருக்கத்தான் செய்யுது, என் வாழ்க்கையில சில சரீர பலவீனம் வரத்தான் செய்யுது, என் வாழ்க்கையில சில பண பற்றாக்குறை, ஆத்தும ஆதாயம் பண்றேன், ஆனா பெரிய அறுவடையை பார்க்க முடியாத போல இருக்கத்தான் செய்யுது. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மீண்டும் சொல்லாமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அதை நம்புறவங்க இருந்தீங்கன்னா நல்லா கை காட்டி, கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் இந்த 25வது ஆண்டு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க எந்த குறையில வந்திருந்தாலும், நான் சொன்ன இன்னும் சில காரியங்களை சொல்ல போறேன். இப்படி நீங்க எந்த குறைவுல பாதிக்கப்பட்டாலும், ஒருவேளை கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கலாம், அல்லது ஒருவேளை சந்ததியை பார்க்க முடியாம இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம், ஆத்தும ஆதாயத்தை பெரிய அளவில் பார்க்க முடியாம இருக்கலாம், அல்லது ஒருவேளை மாந்திரிக பிள்ளி சூனிய கட்ட எந்த காரியத்துல நீ குறைவை கண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்றார் உனக்கு தீர்க்கதரிசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவை நான் மகிமையில தான் நிறைவாக்குவேன். அல்லேலூயா. அப்ப மகிமையில நிறைவாக்குகிற தேவன். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் யாருக்கு குறைவை நிறைவாக்குவார், யாருக்கு குறைவை நிறைவாக்குவார்? நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் தாவீத கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அப்ப முதல் யாருக்கு குறைவை நிறைவாக்குறார்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா. கொஞ்சம் உயிர் உள்ளவங்க ஆமென் சொல்லுங்க.
உசுரோட தான் இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். இரண்டாவது யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குவார்? அதே சங்கீதம் 34வது சங்கீதம் 9வது வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். மூணாவது யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குவார்? நீங்க தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 6:4 தானியேல் வேதம் சொல்லுகிறது, அவன் பாபிலோன் தேசத்துக்கு அவன் அடிமைப்பட்டு போயிருக்கிறான். பாபிலோன்னாலே அது பேய்களுடைய குடியிருப்பு தான். அங்க பேய்களுடைய குடியிருப்பா இருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் தானியேலை உயர்ந்த ஸ்தானத்துல தரியு ராஜாவின் காலத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். அவன் வேலை ஸ்தலத்துல உயர்ந்திருக்கும் போது, இன்றைக்கு சில பேர் வேலை ஸ்தலத்துல நீங்க புறப்பட்டு நல்ல வேலை செய்வீங்க, ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரதமா ஒரு ஆள் அங்க இருப்பான், உங்களுக்கு விரதமா ஒரு சக்களத்தை அங்க செயல்படுவான், உங்களுக்கு விரதமா அங்க இருக்கிற மேனேஜரோ மற்றவங்களோ உங்களுக்கு விரதமா நீங்க உண்மையா தான் உழைப்பீங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையா தான் செயல்படுவீங்க. ஆனா அங்க இருக்கிற நபர் உன் பேரை கிழிக்கும்படி, உன்னை வேலையை விட்டு துரத்தும்படி ஒரு சதி அங்க யோசனை பண்ணுவாங்களே, அதே போலதான் தானியேலுக்கும் அங்க இருக்கிற கூட்டத்தார்கள் அவன் உயர்வின் மேல பொறாமப்பட்டு, அவனுடைய ஸ்தானத்தின் மேல பொறாமப்பட்டு அந்த தானியேலை எப்படியாவது கீழே வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் ஆலோசனை போடுறாங்க. வேதம் போடப்பட்டிருக்கு தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி ஒரு முகாந்தரத்தை தேடினார்களாம். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தபடியினால். ஏன் கூடல? ஏன்னா அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. அவர்களால் கூடல. ஏன் கூடல? ஏன்னா அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா மூணாவது யாருடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார் பாஸ்டர்? உண்மையுள்ளவன் வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குவார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ உழைக்கிற, இத்தனை வருஷம் பிரயாசப்படுற, ஆனா வேலையில ப்ரமோஷனை பார்க்க முடியல, குடும்பத்தில் அடுத்த நிலையில போக முடியல, நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனா இன்னும் இடம் வாங்க முடியல, வீட்டை கட்ட முடியல, ஐயோ லோனுக்கு இன்னும் கட்டி முடிக்க முடியல, ஐயோ டியூ, ஐயோ குடும்பத்தில் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியல. நீ எந்த போராட்டத்தில் அண்ணன்மார்கள் என் தகப்பன்மார்கள் யார் எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த 25வது ஆண்டு இந்த வருடாந்திர கன்வென்ஷன்ல உனக்கு தீர்க்கமா பேசுறார். என் மகன், நீ உண்மையை விட்டுறாதப்பா, நீ உண்மையை விட்டுறாதப்பா. நீ தானியேலை போல உண்மையுள்ளவனா நீ செயல்படுற அந்த காரியத்தை வச்சு நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போடப்பட்டிருக்கு. அதனால தான் தானியேல் அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல, குறையும் பார்க்க முடியல. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், அப்படி இருந்தும் ஏன் பாஸ்டர் நாங்கள் குறையா இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஏன் தரித்திரம், எங்கள் குடும்பத்தில் ஏன் தரித்திரம், ஏன் ஆண்டவர் எங்களை விட்டுட்டாரா, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரா, சபையில் ஏன் வெறுமை, ஊழியத்தில் ஏன் வெறுமைன்னு நீங்கள் நிறைய பேர் புலம்புவீங்க. சத்தியம் எனக்கு சத்தியத்தை தான் பேசும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஊட்ஸ் என்னும் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகணுமா இருந்தான். அவன் உண்மையுள்ளவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். அதனால அவனுக்கு 7 குமாரர் 3 குமாரத்திகள் பிறந்திருந்தார்கள். அவனுக்கு 500 ஏறு மாடுகள் 500 கழுதைகளும் இல்லாமல் அங்க இருக்கிற 7000 ஆடு 3000 ஒட்டகம், அங்க இருக்கிற திரளான பணிவிடைக்காரர்கள் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதனால் அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் மிகவும் பெரியவனாய் இருந்தான்னு போடப்பட்டிருக்கு. என் ஆண்டவருக்கு தெரியும் யாரெல்லாம் கர்த்தருக்கு எத்தனை நெருக்கம் வந்தாலும் உத்தமமா அப்பா சமூகத்தை தேடுறீங்களா, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஆண்டவருடைய ஓய்வு நாளா இருக்கட்டும், உபவாச நாளா இருக்கட்டும், அப்பா பாதத்தில் நம்ம சரியா நிக்கிறோமா, எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் இந்த யோபு உதடுகளையும் பாவம் செய்யாம கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்மையா செயல்படுறது போல நம்ம செயல்படுறோமா? அப்படி மாத்திரம் செயல்படுறவங்களா இருப்பீங்களா? கர்த்தர் சொல்றார், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் பார்க்கல. இப்படி சொல்றேன், இந்த விளவங்கோடு தாளுக்கு இருக்கிற எல்லாரும் பார்க்கலும் கர்த்தர் இந்த ஆத்தும அறுவடை சபைகளை கூடுகிற தாம் பிள்ளைகளை அவர் உயர்த்த அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் அந்த உண்மை எதிர்பார்க்கிறாரா? ஆமா. அதனால தான் உண்மை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குறார்.
நாலாவது யாருடைய வாழ்க்கையில பாஸ்டர் குறைவை நிறைவாக்குறார்? அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 34 35 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இப்ப மரிச்சிட்டாரு. இயேசப்பா மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. அதுக்கடுத்து பவுல், அதுக்கடுத்து பேதுரு அவன் ஊழியம் செய்யறதுக்காக அவன் புறப்பட்டு வரான். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அப்ப அவர் அலங்கார வாசனை சொல்லுகிற தேவாலய வாசனையில, அதாவது சர்ச்சுக்கு அவர் உள்ள நுழைகிறாரு பேதுரு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் அவன் பிச்சை கேட்கிறான், ஐயா ஏதாவது ஒன்று போடுங்கன்னு பேதுரு கிட்ட பிச்சை கேட்கிறான். ஆனால் பேதுரு சொல்றாரு 6ஆம் வசனத்துல, வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுங்கிற நாமம் இருக்கு, என்கிட்ட காசு பணம் இல்லை, எனக்கு பெரிய வீடு வசதி இல்லை, என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லை, ஆனா வேற ஒன்று இருக்கு, இயேசு இருக்கிறாருங்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த சொத்து ஆஸ்தி வசதி மேன்மை காரியங்கள் இல்லாம இருந்தா என்ன, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருமா, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்னு. அவர் உங்களோட இருந்தா வேதம் சொல்லுது, எப்ப வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு இந்த பேதுரு சொல்லி அந்த மனுஷனை சப்பானிய கையை பிடிச்சி வலது கையினால் பிடித்தவனை தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து அவளுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் அந்த சப்பானி பிரவேசித்தானா. நான் சொல்றேன், இந்த வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு சொல்லி இவன் சொன்னானே, அப்ப அந்த அளவுக்கு ஓட்டாண்டியா இருக்கிறவன் யாரு? பேதுரு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு ஓட்டாண்டியா இருக்கிறது யாரு? பேதுரு. அப்படிப்பட்ட பேதுரு, நான் நினைக்கிறேன் இவன் சொன்ன வார்த்தையை அங்க இருக்கிற பரிசேயன் கேட்டானான்னு தெரியாது, அங்க இருக்கிற பிரதான ஆசாரியன் கேட்டானோ தெரியாது, அங்க இருக்கிற பிச்சைக்காரன் கூட அதை கேட்டானோ தெரியாது. ஆனால் அங்க இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கும் மேலான பெண் பிதாவாகிய தெய்வம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கேட்டாரு பாரு, டேய் என் மகன் பாத்தியாடா வெள்ளியும் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான்டா பேதுரு. கர்த்தர் பார்த்தார். அதனால தான் 4ஆம் அதிகாரத்தில் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் எல்லாம் அவைகளை விற்று விற்கப்பட்டுடைய கிரயத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பாதத்தில் வைத்தார்களாம். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்தது இல்லை. நாலாவது யார் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார் தெரியுமா? தனக்குன்னு வாழ்கிற எந்த ஊழியனாக இருக்கட்டும், தனக்குன்னு வாழ்கிற எந்த விசுவாசியாக இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் குறைவை நிறைவாக்க மாட்டார். அப்பா ராஜ்யம் கட்டுவதற்காக கொடுக்கிறவங்க வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். ஸோ 4 காரியம். எத்தனை காரியம்? 1, அவரை தேடுறவங்க வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். 2வது, அவருக்கு பயந்து நடக்கிறவங்க வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். 3வது, அவருக்கு உண்மையாக வாழ்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் குறைவை நிறைவாக்குவார். 4வது, அப்பாவுடைய பாதத்தில், பரிசுத்தவான்கள் பாதத்தில் அவர் ராஜ்யத்துக்காக விதைக்கிறவங்க வாழ்க்கையில், மிஷினரிகளுக்காக விதைக்கிற சபையில் குறைவு நிறைவாக்குவார். ஓகே, நான் இப்போ இந்த 4ஐயும் உங்களோட பேசணும்னா நான் 4 மாதம் இங்கே உட்காரணும். அதனால் நான் 1 மட்டும் அதுவே முழுமையாக பேசுவேனான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், பார்த்தாலே தெரியுதுங்கிறீங்களா? அல்லேலூயா. அதெல்லாம் இன்றைக்கி 1 மட்டும் பேசிட்டு, அல்லேலூயா, அந்த ஒரு காரியத்தை மட்டும் இந்த 3 நாள் உங்களோட எவ்வளவு பேச முடியுமோ ஒரு சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களோட பேச போகிறேன். நான் பேசிட்டு கிளம்பிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை ஏற்று, அல்லேலூயா, ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமாம், முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 5000 பாயிண்ட் அது எக்ஸ்ட்ரா தான் பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு உங்கள் திருச்சபைக்காக நான் தேவ சமூகத்தில் நின்ற போது ஆண்டு இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையலாம், பட்டினி கிடக்கலாம், என்னை தேடுற பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க அண்ணன், அக்கானா அக்கான்னு சொல்லுங்கள், நீங்களும் அங்கே அண்ணன்னாதீங்க. நீங்கள் ஆண்டரை தேடுறீங்கன்னு, எத்தனை நெருக்கம் வந்தாலும் அப்பா சமூகத்துக்கு வரீங்கன்னு, நிச்சயமாக உங்கள் குறைவை நிறைவாக்கிடுவார். நல்ல ஒரு 3 பேரை தட்டி சொல்லுங்கள், உங்கள் குறைவை நிறைவாக்குவார், உங்கள் குறைவை நிறைவாக்குவார், உங்கள் குறைவை நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ இதன் அடிப்படையில் கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில் குறை நிறைவாக்குவார். அப்போ பாஸ்டர் இன்னைக்கு எங்களுக்கு என்ன சம்பவத்தை அப்படி பேச போறீங்க? நீங்கள் யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு செய்த முதல் அற்புதம்
இயேசு கலிலேயா என்று சொல்லுகிற கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமா மாத்தின அற்புதம் குட்டி பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் வரைக்கும் தெரியும். ஆனால் தெரியாத இன்னும் சில காரியங்களை, சில ரகசியங்கள் அதிலிருந்து நான் உங்களோடு ஆழமாய் பேச விரும்புகிறேன். இந்த கலிலேயா உள்ள கானா ஊர்ல அப்படி நடந்தது. ஒருவேளை தெரியாதவர்களுக்காக நான் ஒரு சில காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். இதை ஒளிப்பெருக்கி ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற என் அண்ணன்மார்கள், அக்காமார்களுக்கும் இதை விளங்கத்தக்கதாய் நான் கதை வடிவில் சொல்ல விரும்புகிறேன். இயேசு ஊழியத்தின் பாதையில 12 சீஷரோடு கூட அவர் ஊழியத்திற்கு புறப்பட்டு போகிற அந்த காலகட்டத்தில் அப்ப இயேசுவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, ஒரு பத்திரிக்கை வருகிறது, ஒரு இன்விடேஷன் வருகிறது. அப்பொழுது அந்த பத்திரிகையில திருமண அழைப்பு, ஐயா இயேசு நீங்களும் வாங்க, உங்க அம்மாவும் வந்திருக்காங்க, மரியாளம்மா நீங்களும் வாங்க என்று ஒரு அழைப்பு வருகிறது. உடனே இயேசு என்ன செய்கிறார்? நான் வருகிறேன் என்று தம்முடைய சீஷரோடு கூட புறப்பட்டு போகிறார். அப்பொழுது புறப்பட்டு போகும்போது அங்க நடக்கிற கானா ஒரு கல்யாணத்துல அங்க யூதர்கள் 7 நாள் திருமணம் நடக்குமா? திருமணம் எத்தனை நாள் நடக்கும்? ஆமா, நம்ம ஊர் திருமணம்லாம் ஒரு நாள் நடக்கும். ஆமா, இன்னும் சேட்டுக்காரங்கன்னா 3 வாரம் நடத்துவாங்க. ஆனால் இந்த யூதனுடைய திருமணம் 7 நாள் நடக்குமா? எத்தனை நாள் நடக்கும்? 7 நாள் நடக்கும். ஆனால் இயேசு இந்த திருமணத்துல 3வது நாள்ல தான் அவர் புறப்பட்டு போகிறார். எத்தனாவது நாள்ல புறப்பட்டு போகிறார்? 3வது நாள்ல இயேசு புறப்பட்டு போகிறார். இயேசு 3வது நாள்ல இந்த கல்யாணத்துக்கு புறப்பட்டு போகும்போது அப்ப திடீர்னு இயேசுடைய தாயாகிய மரியாள், இயேசுவின் தாய், அவரிடத்துல ஓடி வந்து சொல்றா, ஐயோ அவங்களுக்கு திராட்சரசம் இல்லப்பா, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்லுகிறார். மரியாள் யார்? ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவள் அல்ல, ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் தான் மரியாள். அப்ப அவருடைய உறவுக்காரங்களும் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல தான் இருந்தபடியினால் திராட்சரசம் குறைவுபட்ட போது, இயேசுவே ஐயோ திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு, கொஞ்சம் நீங்க லேட் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கல்யாண வீட்டுக்கு எங்க போனாலும் நம்ம எதை கவனிக்கிறோமோ இல்லையோ, அல்லேலூயா, அதுல ஒரு காரியத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா, கல்யாணம் வச்சான், கல்யாணம் என்ன நல்லா கல்யாணம் வச்சான், நல்லா கல்யாணம் வச்சான், சோத்துல பத்தியா ஒரு காரியம் இருக்கா, ஒரு விஷயம் இருக்கா, ஒரு சாப்பாடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும். அல்லேலூயா. ஆமா, திருமணத்தை நடத்தி வைத்த தகப்பன் தாய்மால் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, டே எதை ஒழுங்கா செய்றீங்களோ இல்லையோ, அல்லேலூயா, அதை ஒழுங்கா செஞ்சிருங்கடா என்று சொல்லி ரொம்ப கவனமா இருப்பார்கள் திருமணத்துல. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் இந்த பைபிள்லயே முதல் பஞ்சாயத்து அதுல தானே வந்துச்சு பிரதர். அல்லேலூயா. முதல் பஞ்சாயத்து அதுல தான் வந்துச்சு. நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும், உங்க சைடு வராதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. முதல்ல எங்க தான் வந்துச்சு? அங்கதான். ஆனா அப்போஸ்தல புஸ்தகத்துல அங்க பயங்கரமா பேதுரு நிழல்பட்டு பிசாசு ஓடுது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. ஆனா அந்த பேதுரு 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பயங்கரமா எழுப்புதல் நடந்துச்சு. ஆனா 6ஆம் அதிகாரத்துல வந்துருச்சு பஞ்சாயத்து. அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எங்கதான் வருது? சொல்லுங்க வாய் திறந்து. பிரச்சனை எங்கதான் வருது? இந்த சாப்பாட்டு விஷயத்துல தான் பிரச்சனையே வருது. அதே போலதான் இயேசுவும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் திராட்சரசம் குறைஞ்சிருச்சுன்னு உடனே மரியாள் ஓடி வந்து இயேசு 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 ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி இயேசுவை போராடி பிடிச்சிட்டு இருக்கிறார். உடனே அவர் சொல்றார், இன்னும் என் வேலை வரல, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க இருக்கிற ஆளுக்கு வேலைக்காரங்களை கூப்பிட்டு வெளியில கிடக்கிற 6 கற்சாடியை உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 6 கற்சாடியை தண்ணியை நிரப்பி இந்த தண்ணியை மொண்டு அங்க இருக்கிற பந்தியில உட்காந்துருக்க ஊத்துடா அப்படின்னு எல்லாம் கைகால்லாம் நடுங்குறாங்க. அல்லேலூயா. தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும் சொல்லுங்க? இப்ப ஆட்களுக்கெல்லாம் ஒரே நடுக்கம் தான் வரணும். ஆனா நடந்த விஷயம் என்ன? அவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க அப்படியே கீழ்ப்படிந்து புறப்பட்டு ஊத்துறாங்க. பார்த்தா தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அல்லேலூயா. தண்ணீர் திராட்சரசமா மாறின இந்த அற்புதத்தை இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை அங்க செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த கானா ஒரு கல்யாணம், இந்த தண்ணீர் திராட்சரசமா மாறின இந்த அற்புதத்தின் சம்பவத்தில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டீப்பா உள்ள போகலாம். இப்ப இயேசு இந்த அற்புதத்தை முதல் அற்புதமாய் அவர் செய்கிறார். அல்லேலூயா. முதலாம் அற்புதமாய் இந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்கிறார். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1 இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷர்கள் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த போது அந்த இருக்கிற இயேசுவின் தாயாகி அந்த மரியாள்
திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லப்பா என்று கேட்கிறார். உடனே இயேசு சொல்றார், ஸ்திரீயே, எனக்கு உனக்கு என்ன, இன்னைய வேலை வரல அப்படிங்கிறா. நீங்க யோவான் 2:4 இருக்கட்டும், யோவான் 7:6 இருக்கட்டும், யோவான் புஸ்தகம் 7:38-20 இப்படிப்பட்ட வசனம் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, இன்னும் அவருடைய வேலை வரல, இன்னும் அவருடைய வேலை வராதபடியினால், இன்னும் அவருடைய வேலை வராதபடியினால்னு தொடர்ச்சியா நம்ம படிப்போம். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், பாஸ்டர் நானும் இப்படித்தான் மரியாதை போல சில விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கிறேன், ஆனா எவ்வளவோ விண்ணப்பத்தை கொடுக்கிறேன், ஆனா ஏன் ஆண்டவர் இன்னும் வேலை வரல 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 வரலன்னு தாமதிக்கிறாரு? கர்த்தர் யாருக்கோ சொல்றார், வேலை வரலன்னு நான் தாமதிக்கிறேன்னா கர்த்தர் அதை மகிமையா பெரிய அளவுல செய்ய போறார் உன் வாழ்க்கையிலன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர், ஐயோ நான் இவ்வளவு விண்ணப்பத்தை கொடுக்கிற மரியாதை போல ஆனா நடக்காது போல தெரியுத பாஸ்டர் நீங்க சொல்றீங்களா? கர்த்தர் யாருக்கோ சொல்றா, உன் விண்ணப்பம் என் காதுல கேட்கலன்றல, நான் உன் விண்ணப்பத்தை எப்பவோ என் காதுல ஏத்திதான் வச்சிருக்கிற மரியாதை. இன்னும் என் வேலை வரலன்னா என்ன அர்த்தம்? என் பிதா எப்ப கட்டளை இடுகிறாரோ அன்றைக்கு வானம் திறக்கப்படும். நீ எதிர்பார்க்கிற மகிமை, நீ எதிர்பார்க்கிற ஆளுகை, நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், நீ எதிர்பார்க்கிற சலக்கரணை, நீ எதிர்பார்க்கிற சுகம் உன் வாழ்க்கையில நிச்சயம் நான் நிறைவேற்றிய தீருவேன். அப்ப இயேசு இன்னும் வேலை வரலன்னு சொல்லி முடிக்கிறா. உடனே இந்த அம்மா அதோட நிறுத்திட்டாங்களா? அதுதான் இல்ல. இயேசுவின் தாய் அடுத்த நிமிடம் செய்தா, அவன் வேலைக்காரத்துல ஓடி போய் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ புறப்பட்டு போயிடா. வேதம் சொல்லுது 6வது வசனத்துல, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கிற முறைமையின்படியே 6 கற்சாடிகளை, ஒவ்வொன்றும் 2-3 தண்ணீர் கூட கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகளை அவங்க வெளியில வைத்திருந்தாங்களா, அங்க வைக்கப்பட்டிருந்தது போடப்பட்டிருக்கு, வெளியில வைத்திருந்தாங்களா. இப்ப இந்த 6 கற்சாடிய இயேசு இப்ப என்ன செய்கிறார்னா, அந்த கற்சாடிய டேய் உள்ள கொண்டு வாங்கடான்னு சொல்லி வேலைக்காரங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டபோது வேதம் சொல்லுது, இயேசு வேலைக்காரரை நோக்கி, எப்பா அந்த கற்சாடியில தண்ணீர் நிரப்பி கொண்டு வாங்கன்னு சொன்னபோது அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்த போது அவர் சொல்றார், நீங்கள் இப்பொழுது இவைகளை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுங்கிறார். உடனே அவர்களும் கொண்டு போய் கொடுத்தார்கள் போடப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததுன்னு தண்ணீரை மொண்ட வேலைக்காரங்களுக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரணை சர்வ் பண்ற ஆளுக்கு தெரியாதபடியினால் அந்த திராட்சரசம் அந்த திராட்சரசம் தண்ணீராய் மாறின இந்த திராட்சரசமாய் மாறின இந்த தண்ணீரை, எப்பா இது எப்படிப்பா இவ்வளவு ருசியா இருக்குன்னு சொல்லி ருசி பார்த்த அந்த சர்வர், அந்த ருசி பார்த்தவன் அவன் மணவாளன் கிட்ட ஓடி போய் சொல்றான், எப்பா இந்த திராட்சரசம் எவ்வளவு அழகா இருக்கு. எந்த மனுஷனும் முதல் நல்ல திராட்சரசம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆட்கள் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா, பின்னாடி வர்றவங்களாம் கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, அதெல்லாம் தூரத்து சொந்தம் அந்த மாதிரி சொந்தம் வரப்போகுது, எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸு நண்பர்லாம் வரப்போகிறாங்க சொல்லி. அல்லேலூயா. நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்குவோம். ஒரு 6 பேர் வந்தாங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குவோம். ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 1/2 லிட்டர் பால் வாங்குவோம். 12 பேர் வந்தாங்கன்னா 1/2 லிட்டர் பால் தான் வாங்குவோம். 15 பேர் வந்தாங்கன்னா 1/2 லிட்டர் பால் தான் வாங்குவோம். 20 பேர் வந்தாங்கன்னா வர கப்பி வச்சிருவான். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இவன் சொல்றான், ஐயா எந்த மனுஷனும் முதல் நல்ல ரசத்தை கொடுப்பான், அதுக்கப்புறம் ஆட்கள் ஜாஸ்தி ஆச்சுன்னா கலப்படம். அல்லேலூயா. கலப்படத்தை தானே செய்வான். ஆனா நீங்க இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை வச்சிருக்கீங்களா எப்படின்னு சொல்லி அங்க மணவாளன் கிட்ட கேட்கிறாங்க. வேதம் போடப்பட்டிருக்கு, இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்தபடியினால் கலிலே உள்ள அந்த கானா ஊர்ல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார்னு சொல்லி இந்த சம்பவம் முடிகிறது. பாஸ்டர், எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புறீங்க? இந்த கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது இப்போ வேலைக்காரங்களாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு மரியா சொல்லிட்டா, இயேசு என்ன சொல்கிறாரோ அவருக்காக வெயிட் பண்ணுங்கப்பா, அவர் அற்புதம் செய்வார்ப்பா, வெயிட் பண்ணுங்க. உடனே இவளும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற, இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இயேசு திடீர்னு பரலோகத்திலிருந்து சட்டம் அதிகாரம் போடப்பட்ட போது இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், டேய் வெளியில் கிடக்கிற அந்த கற்சாடி இருக்குல்ல, அந்த கற்சாடியை உள்ளே கொண்டு வந்து தண்ணியை நிரப்புங்க அப்படிங்கிறான். உடனே அங்கே இருக்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, வெளியில் கிடக்கிற கற்சாடியா?
ஐயோ இயேசு இயேசு அந்த கற்சாடியை உள்ள கொண்டு வரக்கூடாது. அந்த கற்சாடி ஐயோ அது கனவீனமானது, அந்த கனவீனமான கற்சாடியை உள்ள வரக்கூடாது. எதுக்குப்பா கனவீனமான கற்சாடின்னு சொல்ற? அது வேற ஒன்றும் இல்லை. யூதர்கள் அவங்க கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு வந்தாலும் யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவன் வீட்டுக்குள்ள நுழைவதாக இருக்கட்டும், ஒரு கல்யாண காரியத்துக்கு போறதா இருக்கட்டும், ஆனா அந்த பந்திக்கு போறதுக்கு முன்னாடி யூதன் தான் கையை கழுவணும், தான் காலை கழுவணும். இதெல்லாம் கழுவிட்டு தானே அவன் அந்த பந்திகளை போய் அமரணும். அப்படி கை கால் கழுவுவதற்காக அவனை சுத்திகரிப்பதற்காகவே வைக்கப்பட்ட அந்த 6 கற்சாடி தான் அது. அதாவது கனவீனமான பாத்திரம், அது பாத்ரூமுக்கு பயன்படுத்தப்படுவது போல ஒரு கனவீனமான பாத்திரமா நாங்க வச்சிருக்கிறோம். அந்த பாத்திரத்தை உள்ள வர கொண்டு வர சொல்றீங்களே, இது நல்லா இருக்கா இயேசுன்னு சொல்லி அங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வருகிறது. ஆனால் இயேசுவோ எந்த பாத்திரத்தை நீ கனவீனமா பார்க்கறியோ அந்த பாத்திரத்தை வச்சுதான் நான் என் மகிமையை வெளிப்படுத்த போறேன்னு சொல்லுகிறான். கர்த்தர் எந்த பாத்திரத்தை இந்த உலகம் கனவீனமா பார்க்குதோ, எந்த பாத்திரத்தை உலகம் உதவாதுன்னு பார்க்குதோ, கர்த்தர் அந்த பாத்திரத்தை வைத்துத்தான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அந்த பாத்திரத்தை வச்சுதான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். பாஸ்டர் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர், எங்களுக்கு இதெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு 3 நிலைமையை இன்றைக்கு நான் பேசுறேன் நேரம் இருந்தா. இந்த நிலைமையை, இந்த 3 விதமான நிலைமைகள் இந்த பாத்திரம் இருந்தது. இந்த பாத்திரத்தை அற்புதமாக்க அங்கு செயல்பட்ட ஒரு 3 விதமான செயல்களை அந்த வேலைக்காரங்க மூலியமா கர்த்தர் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார். நான் 3 காரியத்தை உங்களுக்கு பேசினேன். நாம் பாத்திரம் அப்படி செய்தோம் என்றால் கர்த்தர் இந்த ஆத்தும அறுவடை திருச்சபைகளை கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த 25வது வருடாந்திர கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த ஆண்டு முழுக்க இனி அடுத்து வரக்கூடிய காலம் வரைக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன மகிமையை வெளிப்படுத்த போறாருன்னு அதை ஆசீர்வாதமா உங்களுக்கு பேசி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாஸ்டர் இந்த 3 நிலைமைன்னு சொன்னீங்களே, இந்த பாத்திரத்தின் மூலியமா எங்களுக்கு என்ன பாஸ்டர் இந்த 3 நிலைமை சொல்றீங்க? எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம், இந்த பாத்திரம் கனவீனமான பாத்திரம். எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம் கனவீனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம், கனவீனமான பாத்திரம். இரண்டாவது குறைவுபட்ட பாத்திரம், குறைவுபட்ட பாத்திரம், குறைவுபட்ட பாத்திரம். முதல் சொன்ன கனவீனமான பாத்திரம், இரண்டாவது இது குறைவுபட்ட பாத்திரம், குறைவுபட்ட பாத்திரம். மூணாவது இது அநேகரால் யாராலும் கவனிக்கப்படாத பாத்திரம், கவனிக்கப்படாத பாத்திரம். 3 காரியம். முதல் சொல்றேன் கனவீனமான பாத்திரம், இரண்டாவது குறைவுபட்ட பாத்திரம், மூணாவது கவனிக்கப்படாத பாத்திரம், கவனிக்கப்படாத பாத்திரம். நீங்க எழுதிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். முதல் காரியம் பாஸ்டர் கனவீனமான பாத்திரம் என்ன பாஸ்டர்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:20 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றார், ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். பவுல் சொல்றாரு, எப்பா எப்பா டே தீமோத்தேயு, ஒரு பெரிய வீட்டுல பொண்ணு வெள்ளியுமான பாத்திரம் இருக்குது, ஆனா மரமும் மண்ணுமான பாத்திரம் இருக்குடா. சிலது கனத்துக்குரிய பாத்திரம், ஆனா சிலது கனவீனமான பாத்திரம் அப்படிங்கிறார், கனவீனமான பாத்திரம் அப்படிங்கிறார். அப்ப பாஸ்டர், அப்ப இது கனவீனமான பாத்திரம் எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பைபிள்ல 3 விதமான கற்சாடியை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதுல 12ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 13:12 ஒரு கற்சாடி எழுதுறா. அது திராட்சை ரச சாடி, திராட்சை ரச கற்சாடி, திராட்சை ரசம். அந்த ஜாடியில தான் ரசத்தை ஊத்துவாங்க, அந்த ஜாடியில தான் ரசத்தை ஊத்தி அதை வைத்து பருகுவார்கள். அது திராட்சை ரசம். இந்த கற்சாடி எங்க பயன்படுத்தப்படும்? பந்தியில பயன்படுத்தப்படும், பந்தியில பயன்படுத்தப்படுகிற ஒரு கற்சாடி. நீங்க எசேக்கியேல் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனம் கவனிச்சீங்கன்னா 45:14 எண்ணெய் ஊற்றப்படுகிற ஒரு சாடி, எண்ணெய் ஊற்றப்படுகிற ஒரு கற்சாடி. என்ன பாஸ்டர் எண்ணெய் ஊற்றப்படுற கற்சாடியா? ஆமா. இது எங்க? இது சமையல், இதெல்லாம் உள்ள டீப்பா பேச நேரம் இல்லை. இது சமைக்கிற இடங்கள்ல, சமையல் அறைகள்ல பயன்படுத்தப்படுவதற்காக இந்த கற்சாடியை அங்க அவர்கள் பதப்படுத்தி, அங்க அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைப்பார்கள். ஆனால் யோவான் 2:6 இந்த கற்சாடி, தண்ணீர் நிரப்பப்பட்ட கற்சாடி, யூதன் கையை கழுவணும், காலை கழுவணும், சுத்திகரிக்கணும், விரிசல் விழுந்த
கனவீனமாக்கப்பட்ட இந்த கற்சாடி, இது கனவீனமான கற்சாடி. இதை உள்ளேயும் கொண்டு வராத, வீட்டில் கிடக்கிற அறையிலையும் கொண்டு வராத, கல்யாண வீட்லேயும் கொண்டு வராத, தூக்கி வெளியில் போடு, தூக்கி வெளியில் போடு. கர்த்தர் யாருக்கோ சொல்கிறார், கனவீனமான பாத்திரமா? என்ன பாஸ்டர், இதுலேருந்து எங்களுக்கு என்ன பாஸ்டர் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கனவீனமான பாத்திரம்தான். ஒரு காலத்தில் உங்களுக்கு முன்னதாக இருக்கிற நான் எங்கேயோ தூக்கி எறியப்பட்ட பாத்திரம்தான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, பைபிளில் இப்படிப்பட்ட கனவீனமான பாதையில் ஒரு மனுஷன் இருந்தா, லேயாள். லேயாளை கவனிச்சு பாருங்க. லேயாள் யாரு? அவ கூச்ச பார்வை. அவங்க புருஷன் ராக்கேலை ரொம்ப உயிருக்குயிராக நேசிச்சான். ராக்கேலை ரொம்ப லவர் போல நேசிச்சு அவளை மனம் முடிச்சான். ஆனால் மூத்த மனைவியை லேயாளை அற்பமாக பார்த்தான். லேயாள் ஒவ்வொரு நாளும் போய் அழுகிறார். என் கணவனார் என்னை திருமணம் முடிச்சாரு, என்னை ஆசையாக கைப்பிடிப்பாருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா என் தங்கச்சி ராக்கேல் மேலே ரொம்ப அன்பு நேசம் காமிச்சு என்னை அற்பமாக பார்க்குறாரு, என்னை கனவீனம் பார்க்குறார், என்னை கனவீனப்படுத்துகிறார். நான் கனவீனமான கற்சாடி, எனக்கே இந்த வாழ்க்கைன்னு சொல்லி லேயாள் புலம்பி கதறி அழுகிறாள். நீங்கள் உனக்கு தெரியுமா, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் லேயாள் அற்பமாக எண்ணப்படுறதை யார் கண்டாங்களோ அவங்க அப்பன் காணலை, அவன் புருஷன் பெருசாக பார்க்கல, வீட்டில் உள்ளவங்க பெருசாக பார்க்கல, கூட இருக்கிற லாபான் அவங்க அண்ணங்காரன் அதை கூட பெரிய முக்கியத்துவப்படுத்தி பார்க்கல. யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, லேயாள் புலம்பி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து அழுகிறா. என்னை உலகம் கனவீனமாக பார்க்குது, என் புருஷனை கனவீனமாக பார்க்குறானே, என் கூட இருக்கிற சக்களத்தை கனவீனமாக பார்க்குறாளே, என் அப்பாவும் பார்வையிலேயே நான் கூச்ச பார்வை, நான் அற்பமாக எண்ணப்படுறேன், என் அண்ணனும் பெருசாக பார்க்கல, என் உறவுகள் பெருசாக பார்க்கல, என் வேலை ஸ்தலத்தில் என்னை யாரும் பெருசாக பார்க்கல, என் குடும்பத்தில் யாரும் என்ன பெருசாக பார்க்கல. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், ஐயோ எங்கள் அம்மா முந்திமார் அன்பு செலுத்த மாட்டாங்க, எங்கள் அப்பா முந்திமார் அன்பு செலுத்த மாட்டாங்கன்னு வேற ஒருத்தர் நீ பார்க்குறியா? கர்த்தர் உனக்கு தான் சொல்றா, நீ கனவீனமான பாத்திரமா இருக்கிறியா? நான் உனக்கு தான் இந்த வார்த்தையை பேசுறேன். ஒருவேளை நிறைய தாய் குலங்கள் தகப்பன்மார்கள் சொல்லுவீங்க, ஐயோ என் பிள்ளையை கட்டி கொடுத்தேன், அங்கங்க நல்லா சேர்த்தேன், ஆனால் என்னை விசாரிக்கிறது கூட பெரிய ஸ்தானத்தில் என் பிள்ளைகள் நான் பார்க்க மாட்டுறாங்க. நான் அவங்களுக்காக ரொம்ப உழைச்சேன், நான் அவங்களுக்காக நல்லா பிரயாசப்பட்டேன். இந்த ஒளிப்பெருக்கி ஊடாக கேட்டு கொடுக்க என் தகப்பன் தாய்மார்கள் யாரா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைக்காக உழைச்ச, நீ பாடுபட்ட, நீ பிரயாசப்பட்ட, ஆனா உன் பிள்ளை இன்னைக்கு சாப்பிட்டீங்களாம்மா சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்க கூட வழி இல்லாத நிலைமைகளை நீ எங்கேயோ தூக்க எறியப்பட்டிருக்கல. கர்த்தர் உனக்கு தான் பேசுறா, கனவீனமான பாத்திரமா? நீ உலகத்தால் தள்ளப்பட்டிருக்கலாம், நீ உறவுகளால் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், ஆனால் எந்த பாத்திரம் கனவீனமாய் பார்க்கப்படுதோ அந்த லேயாளத்தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் என் இயேசு கிறிஸ்து என் தெய்வம் அவ கண்ணீரை கண்டு லேயாள் அற்பமா எண்ணப்பட்டு நீ அழுகிறியா? கலங்காத லேயாளே, கர்த்தர் உன்னை கண்டா. நீ அற்பமா எண்ணப்படுறியா லேயாள்? நீ கனவீனமா எண்ணப்படுறியா? அதனால வேதம் சொல்லுது 29:31 லேயாள் அற்பமா எண்ணப்படுதை கர்த்தர் கண்டு லேயாள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். கர்த்தர் யாருக்கோ சொல்றான், உலகம் உங்களை அற்பமா பார்க்கலாம் அம்மா, உலகம் உன்னை அற்பமா பார்க்கலாம் சிஸ்டர், உலகம் உங்களை அற்பமா பார்க்கலாம் தகப்பனே, பிரதர், சிஸ்டர், எல்லாத்துக்கும் திருக்கசமா சொல்றேன். இது இத்தனை வருஷம் உங்க சபையை யார் அற்பமா பார்த்தா என்ன, உங்க ஊழியக்காரி யார் அற்பமா பார்த்தா என்ன, உன்னை யார் அற்பமா பார்த்தா என்ன, உன் குடும்பத்தை உன் பிள்ளைய யார் அற்பமா கனவீனமா பார்த்தா என்ன? நாள் வருது எந்த பாத்திரத்தை அற்பமா உலகம் பார்த்துச்சோ அந்த பாத்திரத்தை தான் இயேசு உள்ள கொண்டு வந்து வச்சு மகிமைப்படுத்துறா. லேயாள் எப்ப கர்த்தர் கண்டாரோ, ஹல்லேலூயா, எப்ப லேயாளை கர்த்தர் கண்டாரோ அவ வயத்துல தான் ரூபன்கிற பிள்ளை, அவ வயத்துல தான் சிமியோன்கிற பிள்ளை, அவ வயத்துல தான் லேவிங்கிற பிள்ளை, அவ வயத்துல தான் யூதாங்கிற பிள்ளை. இவ ஏறக்குறைய 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவ ஒவ்வொரு முறையும் கர்த்தர்னுவா, ஒவ்வொரு முறையும் தேவன்னுவா. அவ ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்கும் போது, ரூபனை பெற்றெடுக்கும் போது தெரியுமா சொல்றார், லேயாள் கர்த்தர் என் சிறுமையை பார்த்தாருன்னுவா.
அல்லேலூயா. ரெண்டாவது அடுத்து இன்னொரு பிள்ளைய சிமியோன அவ பெத்தெடுக்குமா என்ன சொல்றா? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அப்படின்னுவா. கேட்டருளுகிற தேவன்னுவா. மூணாவது யூதாவை பெத்தெடுக்குமோ என்ன சொல்றா? நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னுவா. முதல் சொல்றா என் சிறுமையை பார்க்கிறார் என் ஆண்டவன். என் ரெண்டாவது சொல்றா என் விண்ணப்பத்தை என் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஆத்தும அறுவடை சபையில யார் வர்றாங்களோ வரலையோ நான் அப்பாவை ஆசையா தேடி வந்து நான் முழங்கால ஜெபிக்கிற ஜெபத்தை என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் லேயாள் சொல்லுவா. மூணாவது அவ சொல்லுவா எத்தனை நெருக்கம் வந்தா என்ன, எனக்கு வியாதி தான், எனக்கு நெருக்கம் தான், என்னை நேசிக்கிறவங்க என்ன பகைச்சவங்க தான், உண்மைதான். யார் பகைச்சாங்க யார் வெறுத்தான, எது போனா என்ன எது வந்தா என்ன, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவா. கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவா. நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவா. கொஞ்சம் ஜீவன் இருந்தா இந்த வார்த்தை எனக்கு தான் வருது ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான் வருது. யார் இழந்தா என்ன, எது என்னை விட்டு போனால் என்ன, ஆத்தும அறுவடை சபையில நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், நான் துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் துதிப்பேன், ஒவ்வொரு வாரமும் துதிப்பேன், ஒவ்வொரு வேளையும் துதிப்பேன் ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தானியேல் போல் ஜெபிப்பேன், ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தானியேல் போல் ஜெபிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல். யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ அல்லேலூயா, யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றார் நீதான் லேயாள், நீதான் லேயாள், நீதான் லேயாள். இந்த ராக்கேல் பார்க்குறா பாருங்க, இவளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பயங்கரமான கொழுப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது. சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், ராக்கேல் ராக்கேல் அந்த ராக்கேல் இருக்கு பாருங்க, அவள் பயங்கரமான ஆள். அவள் பார்த்தா எப்போ லேயாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்னு தெரிஞ்சதோ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவளுக்கு வந்துச்சு. பார்த்து சொல்லு ஜென்மமே, அவளுக்கு வந்துச்சு பொறாமை. அல்லேலூயா. என்ன வந்துச்சு? பொறாமை. எவ்வளோக்கெவ்வளோ ஆத்தும அறுவடை சபை பிளஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்குதோ அல்லேலூயா. சில வெகி அங்கே இருக்கிறதான அபிமேலக்கு ராஜா பொறாமப்படுறான். அல்லேலூயா. வெளியில் உள்ள சில டிக்கெட்டு பொறாமப்படுது அப்படின்னா கர்த்தர் உங்களை ஈசாக்க போல உயர்த்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஈசாக்க போல உயர்த்திக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ராக்கேல் பொறாமப்படுறாளா? பொறாமப்படட்டும்க்கா. அல்லேலூயா. உங்கள் உயர்வை பொறாமப்படுறாங்களா? சில வேலை சிலத்தில் சில பேர் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, அதை ராக்கேல்னு கண்டுபிடிச்சிருங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை லேயாளாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் உங்களை லேயாளா, பின்னாடி உள்ள உங்களுக்கு சொல்கிறேன், உங்களெல்லாம் லேயாளா எழுப்பி இருக்கிறார். அதில் தான் லேயாள். அவ வழிகளை தான் கிறிஸ்து இயேசு யூதா, அவ வழிகளை தான் லேவியர்கள் ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடத்தில் பணிவிட வேலை, அவ வழிகளை தான் யா கர்த்தர் மகிமை மேலே மகிமை கொடுத்துறா. ஆனால் ராக்கேல் பார்த்தீங்களா, அவள் பார்த்தா ஐயோ இவளுக்கு நிறைய பிள்ளையா கிடக்குது. கடைசியில் ஒரு கடத்தில் ராக்கேல் ஓடி போய் யோ பிள்ளைய கொடுயா. ஒரே சண்டை. யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட. பிள்ளைய கொடு, இல்லைன்னா சாக போறேன் அப்படிங்கிறான். உடனே அவன் பயங்கரமாக கோவப்படுறான். ராகேல் மேலே கோபம் கொண்டுன்னு போடப்பட்டிருக்கு 30ஆம் வசனத்தில் 1-2, 30ஆம் அதிகாரத்தில் 1-2 ஆதி வசனத்தில். ராகேல் மேலே அவன் பயங்கர கோபம் உண்டு. தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறான், நான் என்ன தேவனா? இப்போ இந்த அம்மாவுக்கு ராக்கேலுக்கு மைண்டெல்லாம் என்ன தெரியுமா, இவளுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் அடுத்தவன் பலத்தையே நம்புறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிட்டத்தட்ட நம்ம ஊர் கதை மாதிரி தான் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டமா வார வாரம் சொல்கிறாங்க, அக்கா வார வாரம் சொல்கிறாங்க, ஆண்டவர் பலத்தை நம்பு, அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். எவ்வளவு சொன்னாலும் நம்ம ஆளு, அக்கா கல்யாணம் வச்சுருக்கேன்,
அதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது. அதனால் அங்கே கொஞ்சம் நம்பி ஹல்லேலூயா, இங்கே கொஞ்சம் நம்பி ஹல்லேலூயா. அக்கா இப்படி சொல்லிட்டாங்க, அக்கா டாக்டர் பாஸ்டமா இப்படி சொல்கிறாங்க, நாள் வேற சொல்கிறாங்க ஹல்லேலூயா. அதனால் வேற தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டு, தொடர்ந்து காரியங்கள். செத்துப்போ ஜென்மமே, நீ உசுரோடு நின்ன பிரயோஜனம் ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்ணணும் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு இல்லையா. நம்ம ஆளுக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை ஹல்லேலூயா. இவ சொல்றா, ஐயோ எனக்கு சந்ததி வாய்ப்பே இல்லையா ஹல்லேலூயா. இந்த கீபோர்டு போடுறான் பாருங்க தம்பி, அவனை பார்ப்பீங்களா இப்போ? போடுறான் பாருங்க தம்பி. அப்போ அந்த தம்பி அவர் திருமணம் ஆகி மேரேஜ் பண்ணி வந்த உடனே அவர் ரொம்ப பீலிங், அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் பீலிங், கடைசியில் 2 பீலிங் டீலிங் எல்லாம் ஆகி கடைசியில் அங்கே வந்து நின்று, என்ன எங்கள் அப்பாவுக்கு நியூஸு, எனக்கு நியூஸ், என்ன உனக்கு வந்து சந்ததியை குழந்தை பாக்கியமே இனி வராதாமா அப்படின்னு ஒன்று எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அம்மா ஊன்னு பீலிங், அதுக்கப்புறம் எல்லாரும் பீலிங். அடுத்து ஏன் கிடையாது, சீ போ சனியனை இயேசுவின் நாமத்தில். அவர் படித்த மூளைக்கு சொல்லுவார் டாக்டர் ஹல்லேலூயா. படைத்தவர் மூளைன்னு ஒன்று இருக்கு. படித்தவர் மூளையை நான் நம்பலை, படைத்தவர் மூளையை நான் நம்புகிறேன். ஏன் நினைவு உங்கள் நினைவு இல்லடான்னாரு. நான் இதை சொல்ல சொல்ல யாரெல்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்ல சொல்ல அல்லேலூயான்னு யாரெல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க வாழ்க்கையில் அதை நிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லாம் அடைக்கப்பட்ட கதவு திறக்கட்டும். ஒருவேளை சந்ததியை பார்க்க முடியாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த சபைகளை, இவங்க உறவுகளில் யார் இருந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட கற்பங்களை திறக்க நீங்கள் வல்லவர், அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை திறக்க நீங்கள் வல்லவர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இவள் ராக்கேல் பார்த்தா, ஐயா எனக்கு பிள்ளைய கூடியா. கடைசியில் இவர் ஏய் தேவனளவை கற்புறதுக்கு போ அப்படின்ட்டான். கடைசியில் இவ அடுத்தவ பலத்தையே நம்பினா, புருஷன் பலத்தையே நம்பினா. கடைசியில் ஒன்று நடக்கிறோன்னு அடுத்து ஒரு நாள் 30ஆம் அதிகாரம், அதே 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஒரு நாள் லேயாளுடைய மூத்த பையன் ரூபன் அவன் கோதுமை அறுக்கிற அந்த அறுப்பு காலத்தில் வயல்வெளியில் போய் ஒரு தூதாயிம்னு ஒரு கனி, என்ன கனிங்க, தூதாயிங்கிற ஒரு கனியை இவ கண்டுபிடிச்சி லேயாளுடைய மகன் அவன், அம்மா இங்க வருங்கம்மா தூதாயும் கனி, அது அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது, அவ்வளவு சாதாரணமா அதை பார்க்க முடியாது. இந்த தூதாயும் கனியை காமிச்ச உடனே ராக்கேல் சொல்றா, ஏய் இந்த தூதாயும் கனி எனக்கு தெரியா அப்படிங்கிறா. உடனே லேயா சொல்றா, அப்படின்னா என் கணவனாரை இன்றைக்கு அனுப்புவாயா? உடனே அவ சொல்றா, ஏய் அந்தால நம்பி என்ன பிரயோஜனம், இப்ப என் பலத்துல நான் நிற்க போறேன். அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கோ பேசுற எனக்கு தெரியல. நீ அடுத்தவன் பலத்தை நம்பினாலும் உருப்படாது ராக்கேல். ரெண்டாவது ஊம்பலத்தை நம்பி அங்கே போய் இங்கே போய் சாதிச்சிடலாம் நினச்சாலும் உருப்படாது ராக்கேல். அப்படியே என்ன அர்த்தம், இந்த தூதாயம் கனி ஒரு மெடிசன் கனி அல்லேலூயா, மெடிசன் ஃப்ரூட்டு. இந்த தூதாயம் கனியை சாப்பிட்டா எப்பேற்பட்ட மலடியாக இருந்தாலும் அவ கற்பம் தரிச்சிருவாளாம் அல்லேலூயா. எப்பேற்பட்ட மலடியாக இருந்தாலும் அவ கற்பம் தரிச்சிருவா. அதனால தான் ஆதியா 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த தூதாயம் கனியை கொடு, இந்த தூதாயம் கனி நிமித்தம் என் புருஷனை இன்னைக்கு நான் உனக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அவ அந்த உடன்படிக்கையெல்லாம் போட்டு தூதாயம் கனியை சாப்பிட்டாலும் கர்த்தர் யாருக்கோ சொல்றா, நீ ஷார்ட்கட் போட்டு ஊம்பலத்துல நீ ஏதாவது பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் ராக்கேல் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதுமா. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, ரொம்ப ரொம்ப விவரமானவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ரொம்ப விவரமானவர் நம்ம ஆளு. இவ 14ஆம் வசனத்தில் சொல்லி 15 16 அவ சாப்பிட்டா. ஆனால் கற்பவதியானது அவ இல்லை, லேயாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரம் உன் பலத்தில் நீ ஓடுனா, பக்கத்தில் நல்லா கையை உலுக்கி சொல்லு, உன் பலத்தில் ஓடாத, உன் பலத்தில் ஓடி தொலையாத. வார பாசமா சொல்லுவாங்க, பிரதர் கட்டடிக்காம வந்துருங்க பிரதர், ஆண்கள் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் ஆராதனை வந்துருங்க அப்படி சொல்லி ஆளை காணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் பாசமா கூப்பிட்டா அது ஒன்று ஓடி எம்டி
அல்லேலூயா. எக்ஸ்ட்ரா ஓட்டி 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 பார்த்து வேலை 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 வேலைன்னு எங்கள் ஊருக்கு பனியன் கம்பெனி. அல்லேலூயா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் அவன் ஒரு தேங்காய் பண்ணு டீ ஃப்ரீன்னு சொல்லுவான். அந்த ஜென்மங்க தேங்காய் பண்ணு டீக்கே ஓடுறது. அவங்கள சொல்லுங்க, எங்கள் ஊர் கதையை சொல்கிறேன், நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அல்லேலூயா. எங்கள் ஊர் கதை. அப்போ இப்போ தேங்காய் பண்ணி டீ எல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்துரு அப்படின்னா அப்போ இப்போ அதுவும் இப்போ வராங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் ஞாயிற்றுல வந்தால் தான் சம்பளம் உடனே நம்பால் என்ன செய்கிறது, ஐயோ வேறு வழி இல்லைன்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஓடிடுவாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், லைவ் போதாப்பா போட்டோம், சோத்திரம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்படி நம்பாளுங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பாள் என்ன செய்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கொடுப்பான்னு ஓடி போயிடுவான், போய் வேலை செய்வான். அடுத்த நாள் திங்கட்கிழமை இவங்க சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம். பாஸ்டம்மா, பிரதர் என் பிரதர் வரல அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போனால் அவர் துண்டு எடுத்து மேலே போட்டு, அல்லேலூயா, சோகமா. சம்பளம் வாங்கின மனுஷன் சந்தோஷமாக தானே இருக்கணும். ஏன் துக்கமாக இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் வேலை செஞ்சோம். அவன் 7 மணிக்கு வாங்கண்ணா, 7 மணிக்கு வாங்கண்ணா, 7:15 வாங்கண்ணா, கடைசியில் 7:30 காமிச்சிட்டான். சம்பளத்தை தூக்கிட்டு போயிட்டான் கான்ட்ராக்டுக்காரன். பார்த்துலாம்ப்பா, சொல்லுங்க, உருப்பிடுமா? நான் ராக்கேல சொல்கிறேன், நீங்கள் எதாவது தப்பாக நினைக்காதீங்க. உருப்பிடுமா? சமூகத்தை விட்டுட்டு ஓடுறது, சமூகத்தை விட்டுட்டு ஓடுறது. ராக்கேல் பாருங்க, முதல் அடுத்த வந்தாலாம், ரெண்டாவது அவள் பலம், அவள் வெள்ளம், தாம் வெள்ளம். இவ தாம் வெள்ளத்தில் அவ்வளவு ட்ரை பண்ணி கத்தர் நல்லா உங்களுக்கு பைபிளில் பழம் சாப்பிட்ட கிளவி, பழம் சாப்பிட்ட ஏவாள், அவளை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னொருத்தையும் பழம் சாப்பிட்ருக்கான். இவனை எங்கேருந்து தான் பிடிச்சிங்க பாஸ்டம்மா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. இது துவக்கமே, இன்னும் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், இந்த பழந்தின்னு கொட்டை போட்ட கிளவி ராக்கேல், அல்லேலூயா, பழந்தின்னு, அல்லேலூயா, பழந்தின்னு கொட்டையை போட்டவ ஆண்டவர் நாமத்தை போட்டாரு. அல்லேலூயா. அவ லார்ட், என்ன லார்ட், அவள் கர்ப்பவதி ஆயிட்டா, எனக்கு ஒன்றும் இல்லை. லேயாள் அவள் வெளிப்பாடு கொண்டவள். அல்லேலூயா. லேயாள் ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்கும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள், லேயாளுக்கு கர்த்தர் செவி கொடுத்து, லேயாளுக்கு கர்த்தர் செவி கொடுத்து, லேயாளுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் அவள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தாள். ஆசீர்வாதத்துக்காக ஆத்தும் ஆதாய திருச்சபைகளை வந்து நில்லு, ஆத்தும் அறுவடை திருச்சபைகளை ஆசீர்வாதம் வேணுமா, அறுவடையை பார்க்கணுமா, மேன்மையை பார்க்கணுமா, அப்பா சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து ஜெபித்தா 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 ஜெபித்தா. எந்தெந்த பிள்ளைகள் லேயாள போல நீங்க அற்பமா எண்ணப்படலாம், நீ கனவீனமா பார்க்கப்படலாம், ஆனாலும் ஜெபிக்கிற உள்ள கொண்ட பிள்ளையா நீ லேயாள மாறிட்டினா கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ராக்கேல், நீ பலத்தை நம்பின, உன் புருஷன் பலத்தை நம்பின, அதனால தான் நீ ஒன்றும் இல்லாமல் போயிட்ட. இப்போ ராக்கேல் ஊன்னு அழுதுட்டு இருக்கிறா. இப்போ லேயாள் மெல்ல வந்து சொல்கிறா, என்னம்மா குழந்தைகளாம் அழுகிறியா ராக்கேல், நீ ஒன்றும் கலங்காத, எனக்கு ஆண்டர் பிள்ளைய கொடுத்ததுக்கு சீக்கிரம் தான் தெரியுமா, நான் ஜெபிக்க கற்றுக்கிட்டேன், அதில் தான் கர்த்தர் பிள்ளைய கொடுத்தாரு. நீயும் ஜெபிக்க போன போது அப்போ தான் அவன் முடிவெடுக்கா. 21, 22 கர்த்தர் ராக்கேலை நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்தா. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், நீ மட்டும் இல்ல, நீ மற்றவங்களை ஆதாயப்படுத்துவீன்னா ஜெபிக்க வாங்க. இந்த விளவங்கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இங்க சாமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீ போய் அறிவி. எத்தனையோ ராகேல்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கிடக்கிறாங்க, எத்தனையோ ராகேல்கள் மேன்மையை பார்க்க முடியாம கிடக்கிறாங்க. நீ மாத்திரம் லேயாளா இருப்பின்னா நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னையும் ஆசீர்வதிக்கும். இரண்டாவது, அந்த ராகேலையும் ஜெபிக்க வைத்து அவளுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆசீர்வாத பாத்திரமா அந்த லேயாளை கர்த்தர் உயர்த்துவார் என்றார். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவ சொல்றா, என்ன சிறுமையை பார்த்தீங்கன்றா லேயாள். ரெண்டாவது, என் சத்தத்தை கேட்டீங்கிறா. மூணாவது, துதிப்பேன் அப்படிங்கிறா. ஆனா அதுக்கடுத்து 2 பிள்ளையை பெற்றெடுக்கும் போது
பலனை தருகிற தேவன்கிறா. அதுக்கடுத்து பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கர்த்தர் எனக்கு தந்த ஈவு அப்படிங்கிற. ஹல்லேலூயா. அவன் அதற்கடுத்து பிள்ளையை பெற்றெடுக்கும் போதெல்லாம் அவன் சொல்றாங்களாம், எனக்கு பலன் தருகிற தேவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், கர்த்தர் எனக்கு ஈவை கொடுக்கிற தேவன் கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் யாருக்கோ சொல்றா, இந்த வார்த்தை எதுக்குன்னு எனக்கு தெரியல, கர்த்தர் ஏதோ திருக்கசனமா இந்த வார்த்தை பாஸ்டமா சாந்தியம்மாவுக்கு இந்த வார்த்தை வருது, நீயும் அன்னைக்கு உன் பிள்ளைய, அன்னைக்கு உன் மகன் ஜெபன கர்த்தருக்காக உன் புருஷன் மணவாளன் இயேசுவுக்காக உன் பிள்ளைய தூதாயும் கனிய போல விதையாக்கன பத்தியா, அந்த விதையில வந்த பலன் தான் இந்த அறுவடை, அந்த விதையில வந்த சபை தான் இந்த அறுவடை, அந்த விதையில வந்த பாத்திரம் தான் கர்த்தர் யாருக்கோ சொல்றா. கர்த்தர் யாருக்கோ சொல்றா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீயும் லேயால போல விளைக்கரையம் பண்ணுங்க. நீ கனவீனமா என்ன பண்ணலாம், லேயாலே நீ உதவாத பாத்திரம் புறக்கணிக்கப்படலாம். யார் உன்னை மறந்தாலும் இயேசு என்றைக்கு உன்னை மறக்க மாட்டார். லேயால். ஹல்லேலூயா. பிரதர், யார் உங்களை மறந்தா என்ன, தம்பி தங்கச்சி யார் உங்களை மறந்தா என்ன, இயேசு ஒரு நாளும் உங்களை மறக்கவே மாட்டா. அதனால தான் தாவீது கூட 1 சாமுவேல் 18:23 சொல்றான், நான் எளியவனும் அற்பமா எண்ணப்பட்டவங்கிறான். அதனால தான் சகரியா 4:10 செருபாபேலை குறித்து போடப்பட்டிருக்கு, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம். இந்த வசனம் யாருக்கோ திருக்கசனம். உன் வேலை அற்பமா எண்ணப்படுது, உன் குடும்பம் அற்பமா பார்க்கறாங்க, ஒருவேளை உன் சபை அற்பமா பார்க்கறாங்களா, ஓ யாருக்கோ தேவன் பலமா பேசுறா. நீ யார் பார்வையில அற்பமா எண்ணப்பட்டாலும், யார் பார்வையில நீ கனவீனமான பாத்திரமா ஜாடியா எண்ணப்பட்டாலும், இந்த ஜாடியத்தான் கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த ஜாடியத்தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நீ அதை நம்பி இருந்தீனா ஆவியில் நிரம்பி இருப்ப. நீ அதை நம்பி இருந்தா ஒரு ஆமென் அல்லேலூயா வந்திருக்கும். இயேசுவே நாமத்துல, கர்த்தாவே நான் தான் அந்த ஜாடி, நான் தான் கனவீனமான ஜாடி, நான் தான் அந்த கனவீனமான ஜாடி. இந்த ஜாடியை நீங்க தெரிந்து கொண்டீங்களப்பா, இந்த ஜாடியை நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களப்பா, எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. என்னிடம் ஒன்றும் இல்லை என்று என்னை தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திட்டு, என்னிடம் ஒன்றும் இல்லை என்று என்னை தவித்த போது உம்மதிசய கரம் நடத்திட்டு, ஒரு 2 கண்ணு தெரியாத மனுஷன் என்னிடம் ஒண்ணு இல்லாத போது உங்க கரம் நடத்துதுன்னு சொல்லுவான்னா, எங்கேயோ நான் கூச்ச பார்வேன்னு சொல்லி என்னை உலக அற்பமா பார்த்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயோ மூலையில கிடக்கிற அந்த லேயால் கர்த்தர் என் சிறுமையை பார்க்கிறவர், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லுவான்னா, நீங்களும் நானும் ஏன் சொல்லக்கூடாது பிரதர்? நீங்களும் நானும் ஏன் சொல்லக்கூடாது சிஸ்டர்? தங்கச்சி ஏன் சொல்லக்கூடாது? கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறார் இந்த சபையில், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறார் இந்த சபையில், கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறார் இந்த சபையில். நான் ஆவிகளை பார்க்குறேன். கர்த்தர் அநேகருடைய இருதயத்தை திறக்கிறார். கர்த்தர் அநேகருக்காக கர்த்தர் தம்முடைய வானத்தை பிளக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் தம்முடைய வானத்தை தேவன் திறந்து இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கட்டும். ஓ இயேசுவின் நாமத்தினால். ஓ எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை வனாந்திரங்கள், ஆனாலும் எல்லாத்தையும் கடந்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த தாவீதுக்கு செழிப்பான இடத்தை கொண்டு வந்தவர். ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோட பேசுறான். நீ கனவீனமான பாத்திரம் தான், நீ கனவீனமான பாத்திரம் தான், நீ உதவாத பாத்திரம் தான், நீ புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம் தான். ஆனா உனக்கு தெரியாது, நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த பாத்திரத்தை வச்சுட்டா ஒரு அப்பாற்பட்ட அற்புதம், இந்த பாத்திரத்தை வச்சுட்டா அப்பாற்பட்ட அபிஷேகம். இந்த பாத்திரத்தை வச்சுதான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் கனவீனமான பாத்திரம்.
நான் தான் பாஸ்டர் நிறைய இடத்துல தோல்வி கண்டவன். நான் தான் பாஸ்டர் நிறைய இடத்துல அவமானப்படுத்தப்பட்டவன். வேலை ஸ்தலத்திலையும் குடும்பத்திலையும் என் உறவுகள் ரீதியாகவும் அவமானப்படுத்தப்பட்டவன் நான் தான். சில திருமணத்துக்கு ஆசையா போயினேன், ஆனா அங்க நான் அவமானப்பட்டிருக்கேன். சில இடத்துக்கு ஆசையா நான் போயிருக்கேன், ஆனா அவங்களால நான் அவாய்ட் பண்ணப்பட்டிருக்கேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கேன். கர்த்தர் யாருக்கும் சொல்றார், நீங்க எவ்வளவுக்கு அவ்வளவு அவமானப்பட்டிருந்தா என்ன பிரதர் சிஸ்டர், எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்தா என்ன, இந்த ஆத்தும அறுவடை இயேசு நம்மோடு திருச்சபைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றா. அப்படிப்பட்ட கனவீனமான பாத்திரமா இருக்கிற உன்னைத்தான் நான் இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு தங்கச்சி, உட்கார வச்சிருக்கிறாரு தம்பி, உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு தம்பிகச்சி, தேவ பிள்ளைய உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உனக்கு தெரியலடா மக, இந்த கனவீனமானதை வச்சுதான்டா கனமான திட்டங்களை நான் செய்ய போறேன். இந்த கனவீனமா எண்ணப்படுகிற சபையை வச்சுதான், இந்த கனவீனமா எண்ணப்படுகிற அண்ணன் அக்கா தங்கச்சியை வச்சுதான் கனமான காரியத்தை நான் செய்ய போறேன். கனமான காரியத்தை செய்ய போறேன். கனமான காரியத்தை செய்ய போறேன். கனமான காரியத்தை செய்ய போறேன். அதனாலதான் இயேசு சொன்னார், உன் பார்வைக்கு கனவீனமான அந்த கற்சாடி என்கிட்ட கொண்டு வா. அவங்க சொல்றாங்க, இந்த கற்சாடி எதுக்கு தண்ணி ஊற்றணும், அது குறைவுபட்ட கற்சாடிப்பா. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எல்லாரும் வந்தாங்க இந்த கற்சாடியை வேண்டும் போதெல்லாம், அவனுக்கு தேவைன்னும் போது இந்த கற்சாடியில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவனுக்கு ஏதாவது தேவைன்னா உன்னை தேடி வருவான், அவனுக்கு ஏதாவது தேவைன்னா உன்னை தேடி வருவான் தங்கச்சி, உன்னை தேடி வருவாங்க ஐயா, உங்களை தேடி வருவாங்க. சொந்த பந்த உறவுகளோ வீட்டில் உள்ளவங்களோ வெளியில் உள்ளவங்களோ தான் தேவைக்குன்னு போது உனக்கு முகஸ்துதி பண்ணி உங்ககிட்ட வந்து, எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது, எனக்கு இந்த இடம் தேவைப்படுது, எனக்கு இப்படி காரியங்கள் உண்டு, அதுக்காக உனக்கு முகஸ்துதி பண்ணி உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்கல்ல. தாவீது தாவீது கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், முறுமுறுக்கிறவங்களாம் நீ சேர்த்த, நீ எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட. 300 400 ஆச்சு, 400 600 ஆச்சு, எல்லாரையும் சேர்த்துக்கிட்ட. 1 வருஷம் 4 மாதம் அவங்களுக்கு சோறு வேற போட்ட, சிக்கலாகல. ஆனால் நீ யுத்தத்துக்கு போயிட்டு நீங்கள் எல்லாரும் ரிட்டர்ன் வரும்போது வீடு தீப்பிடிச்சி எரியுதுன்னு ஒன்று, அவனுங்க அந்த 600 பேரும் அவன் மனைவி பிள்ளைகள் காணணும் ஒன்று, எல்லாரும் உனக்கு விரதமாக கல் எடுத்துட்டானுங்கல்ல. தாவீது ஒரு காலத்தில் உன்கிட்ட தான் தண்ணியை மொண்டாங்க, நீ யுத்தம் பண்ணி தானே சோறு தின்னாங்க, உன்னாலதான் அந்த குடும்பம் வாழுது, உன்னாலதான் வீட்டுக்காரங்க வாழ்றாங்க, உன்னாலதான் அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. ஆனா நீ கீழே போயிட்டல்ல, உங்கிறது புடிக்கிட்டாங்கல்ல, உன் உடமையில பறிக்கப்பட்டுச்சுல்ல. டேய் 600 பேரும், டேய் உன் மனைவி பிள்ளைகள் உன் வீடு மட்டும் தான் எரிஞ்சு போச்சாடா? தாவீதுக்கும் மனைவி பிள்ளைகளும் போயிட்டாங்கடா, அவன் வீடும் எரிஞ்சிருச்சுடா. இத்தனை தெரிஞ்சாலும் இல்லை இல்லை அவனை சாகணும்னு சொல்லி கல் எடுக்கிறீங்களடா, கல் எடுக்கிறீங்களடா. இந்த திருச்சபை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் கல் எடுக்கிறாங்களா? நீங்க பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் உங்களுக்கு விதமாக கல் எடுக்கிறாங்களா? கர்த்தர் யார் கொத்திருக்கேசனமா பேசுறான். கல் எடுக்கிறவன், காயப்படுத்துறவன் யார்? உங்களுக்கு விரதமாக எழும்புனா என்ன? நான் குறைவுபட்டேன்னு அழுகிறீங்களா? பைபிளில் பல பேர் குறைவுபட்டாங்க, பல பேர் குறைவுபட்டாங்க. தாவீது சுற்றிருக்கிற சத்ருவாலேயே குறைவுபட்டான், சுற்றிருக்கிற சத்ருவால குறைவுபட்டான். மார்க் 5:1-7 வரைக்கும் வாசிக்கும் போது 6000 பிசாசு ஒருத்தன் பிடிச்சிருந்தானே, 6000 பிசாசு. அவன் ஒரு காலத்தில் நான் தான் மனைவி தான் பிள்ளைகளோட நல்லா தான் இருந்தான், தான் வீட்டில் நல்லா ஜாலியா இருந்தான், கதறேனன். ஆனா எங்கேயோ ஒரு பிசாசு உள்ள வந்துச்சு, அது இன்னொன்னு கூட்டு குடும்பத்தையே பிரிச்சிச்சு. அப்படி குடும்பம் பிரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் உனக்கு தான் தீர்க்கதரிசனமா பேசுறா. குடும்பம் பிரிஞ்ச நிலைமையில ஒரு காலத்துல ரொம்ப நல்லா நேசிச்சா என் மனைவி, ஒரு காலத்துல ரொம்ப நல்லா நேசிச்சார் என் கணவனார். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிஞ்ச நிலைமையில நான் சொல்றேன், அது உன் கணவனோ உன் மனைவியோ உன் பிள்ளையோ இல்ல, அது உன் குடும்பத்துல வேட்டையாடுற பிசாசு.
அந்த பிசாசை கண்டறிந்து கொள். அந்த அசுத்தாவியை புரிந்து கொள். அந்த பிசாசை மேற்கொள்ள முடியுமானால் இந்த உலகத்தில் அந்த இருளை அகற்றக்கூடிய ஒரே ஒளி இயேசுவே, அந்த மெய்யான ஒளி. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே ஒளி, அவரே ஜீவ ஒளியா. உன் குடும்பத்தில் எதை இழந்தையோ, பிரிஞ்ச குடும்பத்தை ஒரு ஜெபி 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 பிரிஞ்ச குடும்பத்தை கர்த்தர் இணைக்க போறா. நீ எந்த நிலைமைகளுக்கு வந்திருந்தா என்ன, ஒருவேளை யார் எந்த நிலைமைகளை இப்படி கட்டப்பட்டு இந்த வார்த்தை கேட்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா பேசுறா. உன் பிடிச்ச குடும்பத்தை கர்த்தர் நீ சமூகத்தில் தேடி வா. கர்த்தர் உன் குடும்பத்தை இணைப்பார் சகோதரா, கர்த்தர் உன் குடும்பத்தை இணைப்பார் சகோதரி. ஓ, 6000 பிசாசு பிடிச்ச அவனுக்குள்ள அந்த 6000 பிசாசை துரத்துறதுக்கு இயேசு காற்றை கடந்து கடலை கடந்து அவனுக்காக இறங்கி வந்து அவனை சுகப்படுத்தி உன் வீட்டுக்கு போன சொல்லி இழந்த சுக வாழ்வை திரும்ப தருவாருன்னா இப்ப 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 ஓ சுக வாழ்வை திரும்ப தருவா. இந்த 6000 பிசாசு பிடிச்சவன் சுகவாழ்வை இழந்து குறைவுபட்டவன். நீங்க மார்க் 5:22 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 25 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க 12 வருஷமா பெரும்படல ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால அவளுக்கு பயங்கரமான உதிரப்போக்கு, பலவீனம். ஐயோ, டாக்டர்கள் சுகப்படுத்த முடியல. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டான செலவழித்த பின்பும் சட்டாக்களும் குணமடையாமல் தான் ஆஸ்திகள்லாம் இழந்துட்டா. டாக்டரை நம்பி, அவங்களை நம்பி, இவங்களை நம்பின்னு எல்லா ஆஸ்தி இழந்துட்டா. அவளுக்கு சுகவீனத்தால எல்லாம் ஒரு குறைவு, ஆஸ்தியெல்லாம் போயிருச்சு. சுகவீனத்துல குறைவு. நகோமின்னு பைபிள் ஒருத்தி இருக்கா. ரூத் 1:3 தான் புருஷன் செத்து போறான். எலிமெலேக்கு புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் அடுத்த 5 வசனத்துல மக்களோன் கிளியோன்னு 2 பிள்ளைகளை இழக்கிறா. ஒரு பெரிய இழப்பு. நகோமி அழுகிறா, எனக்கே இந்த குறைவு. 6000 பிசாசு பிடிச்சவன் சுகவாழ்வை இழந்து குறைவுபட்டான், குடும்பம் பிரிஞ்சு குறைவுபட்டான். இந்த பெரும்பாலான ஸ்திரீ சுகத்தை இழந்து, சரீர சுகத்தை இழந்து அவ குறைவுபட்டா. ஆனா இந்த இடத்துல இந்த நகோமி சுற்றார இழந்து, குடும்பத்தில் கணவனை இழந்தவங்க இங்க இருப்பீங்க, பிள்ளை இழந்தவங்க இருக்கீங்க, தன்னுடைய ஆஸ்தி இழந்தவங்க இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறார். நீ எதை இழந்திருந்தாலும் குறைவுபட்ட பாத்திரமா தான் இங்க உட்காந்துருக்கேன். இந்த குறைவுபட்ட பாத்திரத்தை வச்சு தான் நான் அற்புதங்களை செய்ய போறேன். அதில் தான் கர்த்தர் இந்த குறைவுபட்ட பாத்திரத்தின் ஊடாக தேவன் தமது மகிமைய, தமது வல்லமைய வெளிப்படுத்த விரும்புகிறார். தாவீது சுற்றி இருக்கிற சத்ருவாலேயே எதிர்கால வாசலை இழந்து குறைவுபட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சுற்றி இருக்கிற சத்துரு உன் குடும்பம் மேலே வரக்கூடாதுன்னு எழும்புறவன், உன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது மாந்திரிகம் பிள்ளை சுனியம் செய்வனை செய்கிறவன், உன் குடும்பம் மேலே வரக்கூடாது, உன் பிஸ்னஸ் மேலே வரக்கூடாது, நீ கீழே போகணும், பல தந்திரங்கள், திட்டங்கள், எந்திரங்கள், மந்திரங்கள் போடுறவன். கர்த்தர் சொல்ற, சுற்றி இருக்கிற சத்துருவாலையும் எதிர்கால வாசலை இழந்து குறைவுபட்டிருக்கியா? கர்த்தர் பேசுறார். நீ எந்த குறைவில் வந்திருந்தாலும் காலை நீட்டாதீங்க. மோகினி தான் காலை நீட்டும், நெருப்புக்கு நேரா. நல்லா கவனிங்க. நீ எந்த குறைவில் இருந்தாலும் சரி, அந்த குறைவை மாற்றுறதுக்கு வெளியில இருந்தா அற்புதம் நடக்காது. அதனாலதான் கற்சாடிய உள்ள கொண்டு வர. இந்த சத்தத்தை கேட்கிற எந்த அண்ணன், எந்த அக்கா, யார் இருந்தாலும் சரி, நீ குறைவுபட்டிருக்கலாம் வாழ்க்கையில். இந்த குறைவு மாறணும்னா இந்த கற்சாடி வெளியில இருந்தா அற்புதம் நடக்காது. நீ உள்ள வரணும். பச புரிஞ்சிச்சு பாஸ்டர். கடைசி என்ன பச சொல்ல விரும்புறீங்க? கவனிக்கப்படாத பாத்திரம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. நம்மளாம் கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணுவோம்?
மாப்பிள்ளை எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காரு, கோட் போட்டிருக்காரு. பொண்ணை எப்படி ட்ரெஸ் அலங்காரம் ஒடிச்சிருக்காங்க, என்ன பட்டு என்ன போட்டிருக்கிறா, காஞ்சிபுரம் பட்டா என்ன, இந்த சில்சில் எடுத்தீங்க, சென்னை சில்ஸா போத்திஸா என்ன அப்படின்னு அலங்காரம். மேக்கப் நல்லா போட்டாங்களா, எப்படி போட்டாங்க, இப்படியே நம்ம ஒரு குரூப் போவோம். சில பேர் டெக்கரேஷன், சில பேர் ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் எல்லாம் அதை பார்க்கத்தான் கல்யாணத்துக்கு. இந்த உலகம் எல்லாரும் அழகு, ஆடம்பரம், வசீகரிக்கிற காரியத்தெல்லாம் தான் பார்த்தாங்க. ஆனால் ஏஎஸ் அப்பா மட்டும்தான் கவனிக்கப்படாம எங்கேயோ மூலையில் கிடந்த, அங்கங்கே சிதஞ்சு கிடந்த, விரிசல் விடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, மனுஷர்களால் கவனிக்கவே படாத அந்த சாடிய என் அப்பா மட்டும்தான் பார்த்தாரு. என் அப்பா மட்டும்தான் பார்த்தாரு. என் அப்பா மட்டும்தான் பார்த்தாரு. ஆனால் நீங்கள் உங்களை உலகம் கவனிக்கலாங்க. நீங்கள் என்னதான் சொல்லுங்க, எனக்கு திருமணமாக ஏறக்குறைய 3-4 ஆண்டுகள் ஆயிட்டு. வாழ்க்கையில் அப்போ அடிக்கடி சலசலப்புகள் வரத்தான் செய்யும். நான் அப்போ யோசிச்சு பார்ப்பேன், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், அவன் என்ன உயிருக்குள்ள நேசிக்கிறான். ஆனால் எல்லாம் இருந்தாலும், ஆனால் கொஞ்சம் அவளுக்கு பிரியம் இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னா அவளை நான் ஹேட் பண்ண மாதிரி உடனே என்ன செய்கிறா, கொஞ்சம் கேப் ஆகிடும். ஏன்னா அவளுக்கு பிரியமாக நடந்துக்க என்னால் முடியல, ஏன்னா ஊழியம் சில காரியம். ஆனால் பாருங்கள், அந்த கேப் சின்ன ஒரு கேப், நான் அவளை மெல்ல கூப்பிட்டு சொல்லுவேன், இதுதான் ஆண்டவருக்கும் மாம்சத்துக்கு இருக்கிற காரியம். என்னதான் கணவன் மனைவி வாழ்க்கையில் என்னதான் உயிருக்குயிர நம்ம நேசித்து மனம் முடித்தாலும்மா, சின்ன விஷயத்த நான் உனக்கு திருப்தியாக வாழ முடியணுன்னு உனக்கு என் மேலே ஆதங்கம், கோவம் வந்துடுது. ஆனால் எத்தனை முறை அவருக்கு திருப்தி இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், அவருக்கு திருப்தி இல்லாமல் நம்ம வாழ்ந்துருக்குறோம். ஆனால் ஒரு நாள் கூட என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாமல், என்னை ஹேட் பண்ணாமல், ஒரு நாளும் நீ என் பிள்ளை இல்லை, நீ பைபிளே சுமக்கல, நீ இன்னைக்கு அதிகாரமே படிக்காம தானே உட்காந்துருக்க, நீ ஜெபிக்கவே இல்லைல்ல, பா நீ சர்ச்செல்லாம் கட்டடிக்கிறல்ல, நீ ஆண்டவருடைய பணத்தை திருடுறல்ல, நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு பின்வாங்கி போயிட்டு கிடக்கல, பா நீ என் பிள்ளை இல்லை, பா. ஒரு நாள் அப்படி சொல்லி ஐயா, அருமையான அண்ணன், அருமையான அம்மா, தங்கச்சி, தம்பி, அக்கா, பல மிஷினரிகள் வந்து கால் பதித்த கன்னியாகுமரி மாவட்டம் அல்லவா, ஏறக்குறைய 47% கிறிஸ்தவர்கள் கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம் அல்லவா, தமிழ்நாட்டிலேயே அதிக கிறிஸ்தவர்கள் உள்ள. அதெல்லாம் கன்னியாகுமரிக்கு சமீப காலமாக வரும்போதெல்லாம் என் கண்களில் கண்ணீரும் பாரமும் ஏன் தெரியுமா வருது, எங்கள் திருப்பூரில் குவான்டிட்டி இல்லை, ஆனால் குவாலிட்டி இருக்குது. ஆனால் இங்கே குவான்டிட்டி இருக்குது, குவாலிட்டி இல்லாத போல் இருக்குது. என்ன, அங்கெல்லாம் 4 வயசு மக 5 வயசு பிள்ளை வார்த்தை இறங்கிட்டுனா கண்களை கண்ணீரோடு அழுதுகிட்டு தான் பிரசங்க கேட்பாங்க. அவங்கள அறியாமல் ஆமே நல்லலுயா வரும், அவங்கள அறியாமல் கைத்தட்டி ஆவியில் நிரம்புகிற அந்த அனுபவத்தை நான் பார்க்குறேன். அங்கே முழுர் வச்சுவோம், உபவாசம், எல்லா காரியங்களையும் அவங்க பங்கெடுத்து திறப்பில் நிற்கிற அனுபவங்கள், ஆண்டவர் சமூகத்தில் எழுப்புதலை பார்க்கணும், கத்தர் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படணும், ஏதாவது சுவிசேஷம் அறிவிக்கணும், வெறித்தனமா நான் யோசிச்சு பார்க்குறேன். எங்கே உபத்திரம் உண்டோ அங்கே எழுப்புதல் பலமாய் பற்றி எரியுமாமே. கத்தர் ஒருவேளை இங்கே உபத்திரவத்தை பெரிய அளவில் நாட்டிலையோன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஆனால் வரும்போது பாஸ்டர்மா சொன்னாங்க, நிறைய உபத்திரவத்தை சந்தித்த சபைன்னாங்க, உபத்திரவத்தை அதிகமாக சந்திச்சனால கத்தர் இங்கே அறுவடையும் அதிகமாக தந்திருக்கிறாரு. ஆனால் இந்த அறுவடையில் திருப்தி படக்கூடாது, இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணுமே, இன்னும் பெரிய பெரிய அசைவு வரணுமே, இன்னும் பெரிய பெரிய கிரியைகள் அடைப்பிக்கப்படணுமே, இன்னும் பெரிய பெரிய கிரியைகள் அடைக்கப்படணுமே, இன்னும் பெரிய பெரிய கிரியைகள் அடைப்பிக்கப்படணுமே. ராஜா வரப்போறாரு பிரதர், ராஜா வரப்போறாரு சிஸ்டர், அம்மா இயேசு சீக்கிரம் வரப்போறாருமா. ஒருவேளை இன்னைக்கு வந்தாருன்னா உங்ககிட்ட கணக்கு, என்கிட்ட கணக்கு, என்ன ஊழியம் செஞ்ச, எத்தனை மணி நேரம் எழுப்புதலுக்கு ஜெபிக்கிற, எத்தனை மணி நேரம் உன் சபைக்கு ஜெபிக்கிற, எத்தனை மணி நேரம் நீ சுவிசேஷம் அறிவிக்கிற, ஒரு நாள்ல எத்தனை அதிகாரம் நீ படிக்கிற,
ஒரு நாள் எத்தனை அதிகாரம் படிக்கிற? அன்றைக்கெல்லாம் தகப்பன்மார்கள் முழங்காலியே படிச்சாங்களே. 80 வயசு நிரம்பின மனிதன் முழங்காலியே படிச்சாங்களே. அன்னைக்கெல்லாம் மிஷனரிகள், அன்னைக்கெல்லாம் தகப்பன்மார்கள் கற்றுக் கொடுத்த அனுபவம் இன்னைக்கு எங்க? இன்னைக்கு உன் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நீ படிக்க மாட்டற. காரணம் என்ன? அதான் உன் பிள்ளை செய்யுது. இன்னைக்கு நீ சரியா இல்ல, அதுதான் உன் பிள்ளை அதை பார்த்து ஓடுது. கர்த்தர் யாருக்கோ சொல்ற, கர்த்தர் யாருக்கோ சொல்ற. என்னைக்கோ கவனிக்கப்படாத பாத்திரமா கிடந்த உன்னை நான் ரட்சித்து உள்ள கொண்டு வந்து வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? இந்த கவனிக்கப்படாத பாத்திரத்தை வச்சுதான் பல பேர் கவனிக்கத்தக்கதான அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உன்னை கொண்டு இந்த விளவங்கோட்டில், உன்னை கொண்டு இந்த சாமி விலையில, உன்னை கொண்டு இந்த கன்னியாகுமரியில, உன்னை கொண்டு இந்த தமிழ்நாட்டில், உன்னை கொண்டு இந்த இந்தியாவில், அதை நம்பி இருந்து நான் உன்னை அறியாம ஜபிக்க ஆரம்பிச்சிருப்பேன். அதை நம்பி இருந்தா உன்னை அறியாம கொஞ்சம் ஆர்ப்பரிப்பு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு வரேன். இந்த வார்த்தையை எங்க பாஸ்டர் பேச பேச, என் தகவல் பேச பேச என்ன பாதிக்குது, என்ன கொத்துது, என்ன நெருக்குது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் விலகிட்டேன், நான் தான் எங்கேயோ தூரம் கிடக்கிறேன், நான் செய்த பெரிய தப்பு. ஆண்டவரே, நான் இன்னைக்கு மனம் திரும்பி ஒப்பு விடுகிறேன்ப்பா, மனம் திரும்பி ஒப்பு விடுகிறேன்ப்பா. எங்கேயோ நாங்க எழும்புறதுனாலதான் எவனவனோ எழும்பி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறான். 2000 ஆண்டு ஆகி இன்னும் இந்தியா இயேசுவை அறியல. ஆனா இன்னும் 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 கர்த்தாவே, 15 வருஷத்துக்கு முன்னதாக வந்த மொபைல் மலைக்கு போயிடுச்சு, பட்டித்தொட்டி கிராமத்துக்கு போயிடுச்சு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னதாக உனக்காக எனக்காக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னை எண்ணி ரட்சிக்க கல்வாரி சிலுவையை சுமந்த இயேசு, அந்த உண்மை உள்ள தெய்வத்தை இன்னைக்கும் ஜனங்க அறியலையே, இன்னும் மக்கள் அறியலையே. அண்ணா, அக்கா, தம்பி, தகச்சி, உன்னை விட மோசமானவன், துன்மார்க்க தனத்தில் இருந்தவன், ஒரு ரவுடி குடும்பத்தில், எங்க அப்பா பெரிய ரவுடி சென்னையில், அப்படிப்பட்ட மோசமான குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தவன், பயங்கரமான இந்து காரியத்தில் ஆச்சாரத்தில் கிடந்தவன், என்னையும் பாவ சாபங்கள் பிள்ளி சுனியத்தினால என் சொந்த வந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட போது யாரும் எங்களுக்கு விடுதலை தர முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரை நாங்கள் நம்பி வந்த போது அவர் மாத்திரம் நடைய எங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு. நான் பரம்பரையில் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவனாக இருந்த நான் சொல்லியிருந்தா நான் பேசுறது எதிர்கல. நான் ஒரு இந்து காரியத்திலிருந்து வந்தவன் தானே. என்னை இயேசு தொட்டார், என்னை இயேசு ரட்சித்தார், என்னை இன்னைக்கு பரலோக மனிதனாய் மாற்றி இருக்கிறார் என்றால் கர்த்தர் நிச்சயமா நிச்சயமா மீண்டும் சொல்லுகிறேன், இன்னும் வாய்ப்பை கொடுக்கிறேன். நீ பல இடங்கள்ல நீ அடுத்தவன் பலத்தை நம்பி ஓடுறியா, ஓடு. உன் பலத்தை நம்பி நீ ஓடுறியா, ஆண்டவர் வேண்டான்னு ஓடு. ஆனால் உன் பிரிந்த குடும்பத்தை இணைக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். உன் வாழ்க்கையில சந்ததியை தர இயேசுவால மட்டும்தான் முடியும். உன் அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திறக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் பேசுற பிரதானமான வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உன் குறைவையெல்லாம் இயேசு ஒருவரே, கிறிஸ்து இயேசுவை மகிமையை நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுதான் உன் குறைவை மாற்ற முடியும். கிறிஸ்து இயேசுதான் உன் குறைவை மாற்ற முடியும். கிறிஸ்து இயேசுதான் உன் குறைவை மாற்ற முடியும். அதனாலதான் கவனிக்கப்படாத பாத்திரமா கிடக்கிற சகையு மரத்தின் மேல ஏறி கிடக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவன்? நான் பணம் 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 வாழ்ந்ததுனால என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளை என்னை விட்டு போயிருச்சு, என் குடும்பம் என்னை விட்டு போயிருச்சு. ஆனா யாரோ இந்த சகையுங்கிற இந்த குள்ள மனுஷனுக்கு இயேசுவை பத்தி சொல்றாங்க. ஏய், நீ இயேசுவை தேடுறா, உன் பிரிஞ்ச குடும்பம் ஒன்னாயிரும்டா. நீ இயேசுவை தேடுறா, இழந்த சந்தோஷத்தை நீ பெற்றுவேன், இழந்த சமாதானத்தை பெற்றுவேன்னு சொன்ன போது இந்த சகையு முடிவெடுக்கிறான். ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யவானுமா இருக்கிற சகையு, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறுகிறான். அவன் குள்ளனானபடியினால் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசு வருகிற வழியில இயேசு எப்போ வருவார்னு அவன் எதிர்கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் மரத்து மேல. ஆனால் எல்லாரும் திரளான ஜனங்கள் இயேசுவோட வரும்போது எல்லா ஜனங்களும் இயேசுவை பார்த்தாங்க, அந்த எரிகோவை பார்த்தாங்க, அங்க இருக்கிற ஊரு பட்டணம் நகரம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் இயேசு மாத்திரம் கிட்ட வந்து எல்லாரும் கவனிக்கப்படாம இருந்த சகைவை இயேசு ஒருத்தர் தான் கவனிச்சார். இயேசு ஒருத்தர் தான் கவனிச்சார். கர்த்தர் யாருக்கோ சொல்றார், உன் குடும்பத்தை யாரும் கவனிக்க மாட்டான், உன் பிள்ளையை யாரும் கவனிக்க முடியாது, உன் வீட்டை யாரும் கவனிக்க முடியாது. ஆனால் சேனைகளை காத்த இயேசு ஒருவரை கவனிப்பா. இயேசு ஒருவரே உன் சபையை கவனிப்பா. இயேசு ஒருவரே உன்னைய, உன் பிள்ளைய, உன் கணவனை, உன் குடும்ப நிலைமைய, உன் சந்ததிய எல்லாத்தையும் இயேசு ஒருவர், இயேசு ஒருவர், இயேசு ஒருவரே கவனிப்பா. பாச புரிஞ்சிச்சு பாஸ்டர்,
புரிஞ்சிச்சு பாஸ்டர். என் படிப்பு காரியம் எல்லாம் லொட்டு எதுவாக இருக்கட்டும், ஏசு ஒருத்தர் தான் கவனிப்பார், ஏசு ஒருத்தர் தான் கவனிப்பார். பாஸ்டர் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் பேக்ரவுண்டே இல்லை பாஸ்டர், நான் பேக்ரவுண்ட் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன், பேக்ரவுண்டே எனக்கு கிடையாது, வசதி வாய்ப்பு இல்லாத நிலைமையில வந்தவன். அப்படி யார் இங்கு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றா, நீ கவனிக்கப்படாத பாத்திரமா உலகத்துக்கு தெரியலாம். ஆனால் தாவீது இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி பரலோகத்தில் ஒரு சத்தம் வருமானால், இன்னைக்கு ஆத்தும அறுவடை திருச்சபையில உன்னை குறித்து பரலோகம் இன்னைக்கு பேசுது. நான் தான் உன்னை கவனிக்கிறேன். யார் கவனிக்கலனா என்ன, நான் உன்னை கவனிக்கிறேன். யாரு பார்க்கலனா நான் உன்னை கவனிக்கிறேன். உன் வீட்டில் உள்ளவங்க யார் என்ன அனுமதி செலுத்தல பார்க்கல, நீ புலம்பாத, நான் உன்னை கவனிக்கிறேன். உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் பாரம் எனக்கு தெரியும், உன் புலம்பல் எனக்கு தெரியும், உன் வருத்தம் எனக்கு தெரியும், உன் சஞ்சலம் எனக்கு தெரியும். நீ எந்த நிலைமையில இங்க வந்திருக்கிறது கூட அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த கவனிக்கப்படாத பாத்திரத்தை உள்ள தூக்கிட்டு வா, உள்ள தூக்கிட்டு வா. அப்படிதான் இந்த பாத்திரம் வந்துச்சு. அப்படிதான் உங்க பாஸ்டமா வந்திருக்காங்க. அப்படித்தான் நீங்க வந்திருக்கீங்க. தங்கச்சி உங்களெல்லாம் அப்படிதான் கொடுத்துருக்காரு. அண்ணன், அப்பா, தம்பி, தாய், உங்களை அப்படித்தான் இங்கே சபையில் கொடுத்துருக்காரு. நான் விசுவாசிக்கிறேன், உன் மேலே ஏதோ ஒரு அப்பாற்பட்ட திட்டம் இருக்கு. அதில் தான் கத்திரனைக்கு பேசுகிறாரு. இது ஒருவேளை நீ அள்ளல் தட்டலாம், ஒருவேளை இது நிர்விசாரமாக சில பேர் அப்படியே சிலர் உள்ள உட்காந்துருக்கலாம், எனக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அந்த ஆறு கற்சாடி, அந்த ஆறு இல்லை பாஸ்டர், நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படி சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா எல்லாரும் அப்படியே கண்ணில் மூடி, ஒருத்தரையும் பார்க்கக்கூடாது, அப்படியே கண்ணில் மூடி. ஆண்டவன் கூட பேசிட்டார் பாஸ்டர். உங்களால் நிற்கணும்னு விரும்புனீங்கன்னா நில்லுங்க, இல்லை முழங்கால் போட விரும்பணும்னு நினைக்கிறீங்கன்னா முழங்கால் போடுங்க. இல்லை எனக்கு அவரை ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்படி ஃபீல் பண்ணுவேன், பரவாயில்ல அண்ணாந்து பாருங்க. இல்லை எனக்கு கை விரிச்சு தான் நான் அவரை ஃபீல் பண்ணுவேன், ஓகே கைகளை விரித்து கொள்ளுங்க. இல்லை உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ. சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியே அவர் மார்புல சாயிறது போல செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நான் அப்படியே அழுவோம் பாஸ்டர். பரவாயில்ல, நீ எந்த 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 நிலையில் இருந்தாலும் சரி, நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கத்தர் உன்னை இப்ப சந்திக்க போறார் பாஸ்டர். நிலைமை அடிச்சிட்டீங்க பாஸ்டர், எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க பாஸ்டர், பாஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க பாஸ்டர், எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்க, நிலைமை அடிச்சிட்டீங்க பாஸ்டர், எல்லா நிலைமையும் அடிச்சிட்டீங்க. என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல பாஸ்டர், எல்லா நிலைமையும் எங்களோட பேசிட்டீங்க பாஸ்டர், எல்லா நிலைமையும் பேசிட்டீங்க பாஸ்டர். இதுக்கு மேலடா ஒரு எங்கேயோ தூரத்துல கிடக்க மாட்டேன் பாஸ்டர். இந்த பாத்திரம் இயேசு நம்மோட சபையில வர ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர். இந்த பாத்திரம் ராஜாவுக்கு முன்னாடி, இயேசு மகாராஜனுக்கு முன்னாடி நான் வர ஒப்பு கொடுத்துட்டேன் பாஸ்டர். இந்த பாத்திரம் குறைவுபட்ட பாத்திரம் தான், கனவீனமான பாத்திரம் தான். ஆண்டவரே பாஸ்டர், கவனிக்கப்படாத பாத்திரம் தான், கனவீனமான பாத்திரம் தான் பாஸ்டர். நீங்க சொன்ன எல்லாம் எனக்கு தொட்டுருச்சு பாஸ்டர். நான் தான் பாஸ்டர் எங்கேயோ விட்டு விலகிட்டேன், நான் தான் பாஸ்டர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறேன். ஆனா நான் மீண்டும் வர பாஸ்டர், 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 நான் மீண்டும் வர பாஸ்டர். ஆண்டவரிட தொடுவாரா? ஆண்டவர் இந்த பாத்திரத்தை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பாத்திரத்தை நீங்க தொடுவாரா?
இன்னைக்கு இந்த பாத்திரத்தை தொடுவாரா? இந்த பாத்திரத்தை ராஜா தொடுவாரா? இந்த பாத்திரத்தை ராஜா தொடர்ந்துமே. இந்த பாத்திரத்திலிருந்து ராஜா கொஞ்சம் கொஞ்சம் அவர் பருகணுமே. கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கன்னு சொல்றாங்களே. ஆனா நான் நல்லவன், நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறேன், அவர் என்ன ருசிக்க மாட்டாரா? ருசிக்க மாட்டாரா? அவர் என்ன ருசிக்க மாட்டாரா? அவர் என்ன ருசிக்க மாட்டாரா? அவர் என்ன ருசிக்க மாட்டாரா? அவர் என்ன ருசிக்க மாட்டாரா? அவரிட ருசிக்க மாட்டாரா? அவரிட ருசிக்க மாட்டாரா? அவரிட ருசிக்க மாட்டாரா? அப்படியே அப்பா சமூகத்தில் சொல்லிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. சபலரனா உம்தாலும் முகலா நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம்தாலும் முகலா நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சபலரத்தியடலரத்தடனா இயேசுவே, சபலரனம சந்தலராக்கா தேவனே இயேசுவே. ஓ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏது இல்லப்பா. ஓ சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அம்மா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும். இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, இயேசுவே. அப்பா ஓ இயேசுவே. தழும்புகளா தழும்புகளா கண் சுகம். ஒரு அக்கினி இறங்கட்டு, ஒரு அபிஷேகம் இறங்கட்டு. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. ஏசப்பா ஒரு அக்கினி சாமி விளையில, இந்த விளவங்கோடு தாலுக்காவில இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவர் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டு, இறங்கட்டு, இறங்கட்டு. உங்க தழுவிலிருந்து பாய்கிற வல்லமை எல்லா வியாதி அறுபடட்டும், எல்லா தரித்திரம் அறுபடட்டும், கட்டுகள் அறுபடுவதாக. நம்பலனானே, நம்பலனானே, நம்பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசு. ரபலா ரபா ஆட்பதி, ஆட்பதி. ஓ நல்ல ஆவியில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில. ஓ இப்ப 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 வானம் திறக்குது, வானம் திறக்குது. நீ கனவீனமான பாத்திரம், நீ குறைவுபட்ட பாத்திரம், நீ கவனிக்கப்படாத பாத்திரம் தான். ஆனா இந்த பாத்திரத்தை வச்சுதான் தேவன் நம்முடைய வல்லமைய, நம்முடைய அக்கினிய ஊற்றுவாரே. இயேசுவே,